வாழ்க்கையிலே அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை இழந்தவனமாக எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கலக்கத்தோடு கூட எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் நடந்து போனார்கள். அவர்களோடு கூட அவர்கள் அறியாதபடிக்கு உயிர் தெழுந்த இயேசு நடந்து போனாராம். 2.5 மணி நேரம் அவர்கள் நடந்திருக்க கூடும். அப்படி அவர்கள் நடந்து போகிற வழியிலே அவர்களோடு கூட இயேசு சம்பாஷித்து கொண்டு போனார். அவர்களோடு கூட அவர் பேசி கொண்டு போனார். ஆனால் எம்மாவு என்கிற கிராமம் வந்த பொழுது, எம்மாவு என்கிற ஊர் வந்த பொழுது, அந்த 2 சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், நான் அப்புறம் போகிறவர், நான் அடுத்த கிராமத்துக்கு போக வேண்டும் என்று சொன்ன பொழுது, அந்த 2 சீஷர்களும் ஒருமனப்பட்டவர்களாய் இயேசுவை நோக்கி, சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று, போதுகிறே, நீர் எங்களுடனே கூட தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையாய் வாஞ்சையாய் அவர்கள் இயேசுவை வருந்தி அழைத்தார்கள். எத்தனை பேர் இந்த இடத்துல வந்து இருக்கிறவர்கள் நான் அவரை வருந்தி அழைக்கிறேன் என்று சொல்ல முடியும்? ஆண்டவரே, என் மத்தியில நீர் பிரசன்னராயிருந்து உம்முடைய பிரசனம் என்னை நடத்தட்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு தாகத்தோடு கூட. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. தெரிந்த பாடலின் சில கவிகளை நம்ம கரங்களை தட்டி எல்லாரும் பாடி ஆவியானுடைய பிரசனத்தை தொடர்ந்து நாம் இன்னும் தெய்வ பிரசனத்திலே நம்ம அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரோம். வாருமையா, கரங்களை தட்டி பாடுமா? வந்தமிடம் தங்கீரோம், சேருமையா பந்திதனே. சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம், வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரோ. வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரை உள்ளம் ஏங்குதையா. வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, இப்போ வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரை உள்ளம் ஏங்குதையா. வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, இப்போ வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, அசைவாடுமா. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. ஓ அசைவாடுமாவியே, தூய்மையே நாவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம். தேங்க்யூ ஃபாதர். பலனடைய நிரப்பிடுமே பலத்தினா. ஆவியானவரே, உம்முடைய உன்னத பலத்தினால் நீர் எங்களை நிரப்ப முடியும். எஸ், பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய
ஆவியானவருடைய பிரசனம் தனிப்பட்ட விதத்தில் இந்த நாளில் எங்களை சந்திக்கும்படியா அசைவாடு மாவியே தூய்மை நல்ல கரங்களை தட்டு விடுதலையோடு கூட ஆவியானவருடைய பிரசனத்தை எல்லாரும் சேர்ந்து ரிபா கலரதி சிகாடது வளரவோ எல்லா பலவீனத்தின் வல்லமைகள் இந்த பகல் வேளையில் நம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும். ஒரு உன்னத பலன் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நல்ல கரங்களை தட்டி அவையானுடைய பிரசனத்துல எல்லாரும் நல்ல விடுதலையோடு கூட கரங்களை தட்டி உமக்கு நன்றி. தேங்க்யூ 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 ஜீசஸ். உமக்கு நன்றி. தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யுத்த களத்திற்கு சகோதரர்களை நலம் விசாரிக்க போன தாவீதை குறித்து யுத்த களத்துல ஒரு முகாந்திரம் உண்டாயிருக்குமே. ஆனால் பெலிஸ்தனை மேற்கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அறிமுகப்படுத்தப்பட போகிற அந்த தாவீதை குறித்து தற்செயலாய் யுத்த களத்துக்கு போன தாவீதை குறித்து ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் அங்கே வைத்திருப்பாரையானால் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அவருடைய அழைப்பின்படி இந்த இடத்துல அழைக்கப்பட்டவர்களாய் கூடி வந்திருக்கிற நம்மை குறித்து இந்த இடத்துல ஒரு முகாந்திரம் உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? நான் இதை நான் உறுதியாய் சொல்ல முடியும். நாம் ஏதோ தற்செயலா இந்த இடத்துல கூடி வரவில்லை. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறபடினால் இந்த இடத்துல நம்மை ஒருமுகப்படுத்தி இருக்கிறார். நம்மை குறித்து ஒரு முகாந்தரத்தை கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல என்னை அமர பண்ணினதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு அல்லவா? என்னை கூட்டி சேர்த்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் தரிசனத்தையும் இந்த பகல் வேளையில் என்ற வாழ்க்கையில நிறைவேற்றுங்க என்று சொல்லி அர்ப்பணிப்போடு கூட தெய்வ சமூகத்துல பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல பகல் நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த இடத்துல ஐக்கியப்படும்படியா ஒருமனப்படும்படியா நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரத்தை இந்த பகல் வேளையில எங்க வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றும்படிக்கு எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஏமா ஒரு சிஷ்யர்களோடு நடந்து போன ஆண்டவர் அவர்களோடு கூட பந்தி இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஆண்டவரே சிஷ்யர்களுக்கு கொடுத்த பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்களுமே அறிந்து கொண்டதை போல இந்த வேளையில வார்த்தை என்கிற மன்னாவை நீர் எங்களுக்காக பிட்டு எங்களுக்கு நீர் பங்கிடும்படியாய் நாங்களுமே அறிந்து கொண்டவர்களாய் திரும்பி சொல்லுவதற்கு கர்த்தருக்கு கிருபை தருவீராக. தாழ்த்துகிற வறுமையாக்குகிற நீர் மகிமைப்படும். இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தினால உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல உங்களோடு இணைந்து இந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் எனக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. என்னை மிகுந்த அன்போடு கூட அழைத்த சாலமோன் அண்ணனுக்காக, அக்கா பிள்ளைகளுக்காக, இந்த ஊழியங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஊழியத்தோடு கூட இணைந்து இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக, இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காகவும் நன்றியும் வாழ்க்கையிலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்த சொல்லுங்களா? அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் வேகமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எவ்வளோ இங்க இருந்து பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்கள் பிரயாசப்பட்டாலும் உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சையும் விருப்பமும் இருக்குமே, ஆனால் தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம தெளிவாய் கண்டுபிடிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. சரி, எல்லாரும் வேத புத்தகத்துல திருப்பி கொள்ளுவோம். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம்
மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதிலே 35வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். அன்று சாயங்காலத்தில் இயேசு சீஷர்களை பார்த்து, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு தம்முடைய ஊழியத்தை ஒரு நாள் மாலையில நிறைவு செய்யும் பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். வசனம் வாசித்ததுக்கு அப்புறம் என்ன கவனிங்க, வசனத்தை வாசித்ததுக்கு அப்புறமா அப்படி நீங்க வசனத்தை குனிந்து இருந்து அதுக்கு முன்னாடி பின்னாடி வாசிக்க வேண்டாம். தெரிந்த சம்பவங்கள். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்த அந்த நாட்களிலே அவர் தம்முடைய சீஷர்களோடு கூட அநேக வேளைகள் அநேக இடங்களிலே பிரயாணப்பட்டார். அப்படி அவர் பிரயாணப்பட்ட ஒரு பிரயாணத்தை குறித்து இந்த 35வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் 41ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை குறித்து பிரசங்கிக்கும்படிக்கு நான் அழைக்கப்பட்ட நாளிலிருந்து ஆவியானவர் எனக்குள்ள சில வார்த்தையினுடைய ஆழத்தை அல்லது வார்த்தையினுடைய வெளிப்பாடோடு கூட ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். அதனால இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில பிரசங்கிக்கும்படிக்கு விரும்புகிறேன். இதுல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார். ஆமென். நான் பேசுற வார்த்தை புரியுதா? தம்முடைய சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து அழைத்தார் என்று சொன்னா, இதுல அழைத்தவர் யாரு? அழைத்தவர் யாரு? வாய்களை திறந்து பேசுங்களேன். இயேசு சீஷர்களை அழைத்தார். அழைக்கப்பட்டவர்கள் சீஷர்கள். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி இயேசு சீஷர்களை அழைத்தாரோ அதே போல அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நான் பேசுற வார்த்தை புரிகிறதா? இயேசு சீஷர்களை அழைக்கின்றார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி. அழைத்தவர் இயேசு, அழைக்கப்பட்டவர்கள் சீஷர்கள் இந்த சம்பவத்திலே. ஆனா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ அழைத்தவர் ஒரு தரிசனத்தோடு கூட அழைக்கின்றார், அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பேசுற வார்த்தை புரியுதா? தரிசனம் இல்லாதபடிக்கு அவர் அழைக்கவில்லை, ஒரு தரிசனத்தோடு கூட அழைக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். சும்மா கப்பல்ல ஒரு டைம் பாஸ்க்கு போயிட்டு வருவோம் அவர் அழைக்கவில்லை, ஒரு தரிசனத்தோடு கூட அழைக்கிறார். இதுல அக்கறை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எது என்று சொன்னா, நீங்க அப்புறம் வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி பின்னாடி வாசித்து பார்த்தா தெரியும். கலிலேயாவுக்கு எதிராக இருக்கிற கதனேருடைய நாடு, கலிலேயாவுக்கு எதிராக இருக்கிற கதனேருடைய நாட்டிற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி இயேசு சீஷர்களை அழைத்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அழைக்கப்பட்ட இந்த சீஷர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு தரிசனத்தோடு கூட இவர்களை பிரயாணப்படுத்தினார். ஆமென். அழைக்கப்பட்ட சீஷர்கள் கப்பல்ல ஏறி பிரயாணப்பட்டு போகிறார்கள். அவர்கள் படகுல ஏறி பிரயாணப்பட்டு போகிற சமயத்துல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அதே அதிகாரத்துல 37ஆம் வசனம் 38ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் இயேசு தலையினை வைத்து நித்திரையாயிருந்தார். சீஷர்கள் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரிடத்துல கூக்குரலிட்டார்களாம். இங்க கவனிங்க. இப்ப படகு நிரம்பத்தக்கதாக தண்ணி, இப்போ அலைகள் இந்த படகு மேல மோதிக்கொண்டிருக்கிற சமயத்திலே சீஷர்கள் ஒரு அபய குரல் இடுகிறார்கள். அந்த குரல் என்ன என்று சொன்னா, நாங்கள் சாக போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இடத்துல கூடி வந்திருக்கிற அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிய போகிறது, அல்லது இதுக்கு மேல என்னுடைய ஓட்டத்தை நான் தொடர முடியாது, இதை குறித்து கர்த்தருக்கு கவலை இல்லையா? ஏன் என் வாழ்க்கையில கர்த்தர் செயல்படவில்லை என்கிற கேள்வியோடு நீங்க வந்திருக்கலாம். இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட சீஷர்கள் தான் அழைக்கப்பட்ட இயேசுவின் இடத்துல போய் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லை. அப்படி நீங்க திருப்புங்க அப்போஸ்தலர் 27வது அதிகாரம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல ஒரு கப்பல் பிரயாணப்படுகிறது. அந்த கப்பலுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. ஒரு கப்பல் பிரயாணத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தை வாசிக்கலாம். இத்தாலியாவுக்கு போகிற இந்த கப்பலுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. ஏற்கனவே நாம தியானித்துக் கொண்டிருக்கிற அந்த படகு பிரயாணம் கலிலேயாவுக்கு எதிரான கதனேருடைய நாட்டிற்கு போக வேண்டும். இப்போ இங்கே உள்ள படகு பிரயாணத்தை அல்லது கப்பல் பிரயாணத்தை கவனிக்கும் பொழுது இது எங்கே போகிற கப்பல்?
இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பல். இந்த கப்பலும் பிரயாணப்பட்டு போகிறது. நல்ல தரிசனத்தோடு கூட இந்த கப்பல் பிரயாணப்படுகிறது. இத்தாலியா தேசத்துக்கு போய் சேர வேண்டும். இந்த கப்பல் போய் சேர வேண்டியது எங்கன்னா இத்தாலியா தேசத்துக்கு போய் சேர வேண்டும். ஆனா இந்த கப்பல் என்ன கப்பல்னு வசனம் சொல்லுகிறது? அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலாம். இப்ப இந்த கப்பல் பிரயாணப்பட்டு போகிற சில நாட்களுக்குள்ள என்ன நடக்கிறது என்று சொன்னா, வாசிங்க அதே அதிகாரத்துல 20வது வசனம். ஆ ஆ ஆ ம் ஆ ஆ இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் இனி எங்களால பிழைக்கவே முடியாது, சாக போகிறோம் என்கிற ஒரு சூழல் இந்த கப்பலில் இருந்தவர்களுக்கு உண்டாகிவிட்டது. கப்பல்ல பிரயாணப்படுகிற எல்லாரும் ஒரு தரிசனத்தோடு கூட ஏறினார்கள், இத்தாலியாவுக்கு போய் சேர வேண்டும். ஆனா போகிற வழியிலே அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, இதை லூக்கா எழுதுகின்றார், எங்களுக்குள்ள தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கொஞ்சமும் இல்லாதபடிக்கு முழுமையும் அற்று போய்விட்டது என்று சொல்லி இதுல லூக்கா எழுதுகிறதை கவனிக்க முடியும். நம்ம மார்க்குக்கு திருப்பி வச்சிடலாம். அதை வைத்தே நான் உங்கள் மத்தியில பிரசங்கிக்க விரும்புகிறேன். ரெண்டு சம்பவமும் கிட்டத்தட்ட ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாய் நாம காணப்படும். வசனத்தின்படி நாம இந்த நாள்ல நாம தியானிக்கிற வார்த்தைகள் அதற்கு ஒற்றதா இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இப்ப இங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்தார். அழைத்தவர் இயேசு, அழைக்கப்பட்டவர்கள் சீஷர்கள். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களையும் என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு சும்மா அழைக்கல, அவர் எண்ணிக்கைக்காக அழைக்கல. இது எலெக்ஷன் நேரங்கிறதுனால 500 ரூபாவை கொடுத்து பிரியாணி பொட்டலத்தை கொடுத்து அல்லது மதுபானத்தை கொடுத்து எண்ணிக்கைக்காக அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துவதை போல நம்முடைய ஆண்டவருக்கு கூட்டம் வேண்டாம். தரிசனத்தோடு கூட ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறவர். ஆமென். ஏதோ ஒரு கடமைக்காக எண்ணிக்கைக்காக அவருக்கு ஒருவரும் தேவையில்லை. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நம்ம இங்க இருக்கிற சேரை ஃபில் பண்ணணும்னு வந்து உட்காரவில்லை. அவரால நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை அழைத்ததற்கு ஒரு முகாந்தரத்தை வைத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். இப்ப தரிசனத்தோடு அழைக்கப்பட்ட சீஷர்கள் இயேசுவின் இடத்துல போய் சொல்லுகிறார்கள், நாங்கள் சாக போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவரே, நாங்கள் இதோடு சாக போகிறோம். இனி எங்க வீட்டை போய் பார்க்க முடியாது. இனி தொடர்ந்து உம்மோடு ஊழியம் செய்ய முடியாது. இந்த நடுக்கடல்ல நாங்கள் சாக போகிறோம். உமக்கு என்ன இல்லையா? கவலை இல்லையா என்று சொல்லி கேட்டார்கள். இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். பிரதான ஒரு வாக்குத்தத்தம் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நித்திய ஜீவனை தருவேன் என்பது அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். ஆமென். அது மட்டுமல்ல, அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு அவர் தந்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். இப்படி வாக்களித்து நம்மை அழைத்திருக்கிறார். ஆனா அதை சுதந்திரிக்க போகிற நம்முடைய பிரயாணத்துல சில வேளைகளை நமக்குள்ள வருகிற கேள்வி, ஏன் இதுக்கு மேல என்னால பிரயாணப்பட முடியாதபடிக்கு நான் தடுமாடி கொண்டு இருக்கிறேன்? இந்த செய்திக்குள் உள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு காரியம், ரொம்ப ரொம்ப தெரிந்திருக்கிற ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. உலக மனுஷன் என்று சொன்னாலே போராட்டங்கள் உண்டு. வீட்டுக்கு வீடு வாசல் படி எப்படி இருக்குதோ உலகத்துல உள்ள எல்லா மனுஷனுக்கும் பாடு உண்டு. அவன் கிறிஸ்தவனாய் இருக்கலாம், கிறிஸ்துவை சாராதவனாய் இருக்கலாம். ஆனா பணம் இருக்கிறவனுக்கு வேறொரு பிரச்சனை, பணம் இல்லாதவனுக்கு அது இல்லை என்கிற பிரச்சனை, வியாதி உள்ளவனுக்கு வியாதி பிரச்சனை, வியாதி இல்லாதவனுக்கு வேறொரு பிரச்சனை. கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை உண்டு. அதை விட ரொம்ப ரொம்ப தெளிவாய் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கிறிஸ்தவனுக்கு அநேக பாடுகள் உண்டு. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் கிறிஸ்தவனா வாழணும்னு விருப்பப்பட்டாலே துன்பம் உண்டா? ஆமா. அப்படின்னா இப்ப துன்பங்கள், போராட்டங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில வருவது இயல்பான ஒரு காரியம். ஆமென். இப்போ பிரச்சனைகள் வருவது பெரிய காரியம் அல்ல. இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள் ஒருபோதும் நம்முடைய விசுவாசத்தை அசைத்து விடக்கூடாது. ஆமென். நம்ம வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், நம்ம வாழ்க்கையில வருகிற வியாதிகள், நம்முடைய வாழ்க்கையில நேரிடுகின்ற எந்த ஒரு சூழ்நிலைகளா இருந்தாலும் அது ஒருபோதும் நம்முடைய விசுவாசத்தை அல்லது ஒருபோதும் நாம ஆண்டவருக்கு என்று சொல்லி எடுத்திருக்கிற தீர்மானத்தை, அது ஜெப வாழ்க்கையா இருக்கலாம், பரிசுத்த வாழ்க்கையா இருக்கலாம், ஒருபோதும் அசைத்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ற செய்தி புரியுதா?
இப்ப இங்க சீஷர்களை கவனிக்கும் பொழுது இங்கே அலைகள் அடிப்பது பெரிய காரியம் அல்ல. கடல்ல எப்பொழுதும் ஓயாமல் அலை அடித்துக் கொண்டிருக்கும். கடல்ல பிரயாணப்படுகிறவர்கள் கண்டிப்பா அலையினுடைய தான் பிரயாணப்பட வேண்டும். அலைகள் அடிப்பது, காற்றடிப்பது பெரிய காரியம் அல்ல. இந்த அலைகள் அடிக்கும் பொழுது, தண்ணீர் படகுக்குள்ள எழும்பி வரும் பொழுது இந்த சீஷர்கள் என்ன செய்துட்டாங்கன்னா, சாக போகிறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்க எழும்பி அந்த அக்கறை ஆகிய கந்தனேருடைய நாட்டிற்கு வர முடியாது என்று சொல்லி முடிவு பண்ணி விட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பார்த்தா, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், ஜப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், தேவ சமூகத்திலிருந்து கணவனும் மனைவியுமா இணைக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற படிப்பு, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வேலை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தொழில், இது நம்முடைய ஓட்டமா இருக்கிறது. இதிலே ஒரு நாளும் இதுக்கு மேல பிரயாணப்பட முடியாது என்கிற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் மங்கி போய்விடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. போராட்டங்கள் வருவது தவறல்ல. போராட்டத்துல நாம தடுமாடி விடக்கூடாது, நம்முடைய விசுவாசம் தடுமாடி விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசம் ஆகிய கப்பலை அவர்கள் சேதப்படுத்தினார்கள். யாரெல்லாம்? இமினேயும் அலெக்சந்தரும். இப்போ நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிற இந்த வார்த்தை என்ன என்று சொன்னா, ஏன் இப்படி இந்த போராட்டத்துல சீஷர்கள் சாக போகிறோம்னு முடிவு பண்றாங்க? நாங்க இதுக்கு மேல பிரயாணப்பட மாட்டோம் என்று சொல்லி சீஷர்கள் முடிவு பண்ணதுக்கு காரணம் என்ன? இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 37ஆம் வசனம் சொல்லுகிறது. அழைத்த இயேசு என்ன செய்கிறார்? 37 வாசிங்க. 38 கப்பலின் பின்னணியத்தில் இயேசு தலைநீயை வைத்து நித்திரையாயிருந்தார். அப்போ பிரச்சனைகள்ல இவர்கள் தடுமாடுகிறதற்கு ஒரு காரணம், இயேசு என்ன செய்கிறார்? அழைத்தவர் என்ன செய்கிறார்? வாய்களை திறந்து பேசுங்களா. அழைத்த இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். ஆகையினால் சீஷர்கள் தடுமாட ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? அழைத்த இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். அப்படிதானா? நம்ம வாழ்க்கையில இயேசு தூங்குகிறவராய் இருக்கக்கூடாது, அவர் மௌனமாய் இருக்கக்கூடாது, அவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, நான் இப்போ ஏன் இந்த இடத்துல இயேசு தூங்கினார் என்பதற்கு வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம இப்போ 35வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. அன்று சாயங்காலத்தில் இயேசு சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம். இயேசு சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார். இதே சம்பவம் மத்தேயில இருக்குது, லூக்காவில இருக்கு. மத்தேயிலும் லூக்காவிலும் 8வது அதிகாரத்துல இருக்கு. நான் இந்த செய்திக்காக நான் கொஞ்சம் மத்தேயு உள்ள போயிட்டு வரலாம். மத்தேயு 8வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. அழைத்த இயேசு என்ன செய்கிறார்? மத்தேயு 8வது அதிகாரம் 23ஆம் வசனம். இப்போ அழைத்த இயேசு என்ன செய்கிறார்? அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார், அக்கறைக்கு போக ஜனங்களுக்கு கட்டளையிட்டு விட்டார். இப்போ 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் இயேசுவுக்கு பின் சென்று படகேறிட்டாங்க. இங்க கவனிங்க, இந்த வசனம் வாசிச்சாச்சு, இங்க கவனிங்க. அழைத்தவர் முன்னாடி போய் என்ன செய்யறார்? அவர் முன்பதாக போய் படகுல ஏறுகிறார். ஏறினதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, திரும்ப நீங்க மார்க்குக்கு வந்துருங்க, உங்களுக்கு செய்தி புரியணும். அதனாலதான் அங்கேயும் இங்கேயும் நான் உங்களை வாசிக்க சொல்றேன். மார்க்கு 4வது அதிகாரத்துல 36வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வசனம் வாசித்தாச்சு, என்ன கொஞ்சம் கவனிங்க. அழைத்தவர் முதல்ல போய் படகேறினா. அழைத்த இயேசு முதல்ல, வாய்களை திறந்து சொல்லுங்களேன். அழைத்த இயேசு முதலாவது படகேறுகின்றார். சீஷர்கள் என்ன செய்யறாங்க? சீஷர்கள் என்ன செய்தார்கள்? அவருக்கு பின் சென்று படகேறினார்கள். இப்போ இந்த வசனத்துக்கும் இடையில ஏதோ ஒண்ணு நடந்துட்டு, ஏன்னா வசனம் சொல்லுகிறது சீஷர்கள் இயேசுவை, இப்ப வாசிச்ச வசனத்தை கவனிங்க. சீஷர்கள் இயேசுவை, அது மத்தேயுல, மார்க் 4:36 என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவரை. இப்போ சீஷர்கள் அவரை, நான் பேசுற வார்த்தை புரியுதா? நான் கொஞ்சம் வேகமா வர்றேன், நீங்க கொஞ்சம் கவனிங்க. அழைத்தவர் முன்னாடி போய் படகுல ஏறுகிறார். உங்களுடைய மனக்கண்கள்ல நீங்க வைத்துக் கொள்ளுங்க. இயேசு முதல்ல போய் படகு ஏறுகிறார். ஏறிட்டாரா? அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று படகேறிட்டாங்க. இப்ப படகு ஏறினதுக்கு அப்புறம் ஒரு காரியம் நடக்குது. சீஷர்கள் இயேசுவை
இப்ப ஆரம்பத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்பத்துல இயேசு முன்னாடி போனார், இயேசு நம்மை கொண்டு போனார். இப்ப என்ன ஆயிட்டுனா, நாம் முன்னாடி போய் அவரை கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். அதனால அவர் தூங்கி கொண்டிருக்கிறார், மௌனமாய் இருக்கிறார். நான் பேசுற செய்தி புரியுதா? எனக்கு ஆவியானவர் தெளிவாய் சொல்லி அனுப்பின வார்த்தை, அதனால தைரியமாய் சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையின் ஆரம்பத்துல முன்னாடி போன இயேசு இன்னைக்கு அவர் முன்னாடி இல்ல, நமக்கு பின்னாடி நிற்கிறார். நம்முடைய சுயம், நம்முடைய திறமை, நம்முடைய பலன், நம்முடைய சம்பாத்தியம் நமக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறது. அவரை பின்னே நாம் இழுத்து கொண்டு போகிறபடினால் அவர் பின்னாடி வருவார், ஆனால் செயல்பட மாட்டார். அவர் நம்மோடு கூட இருப்பார், ஆனால் தூங்கி கொண்டிருப்பார். அவர் நம்மோடு கூட இருப்பார், மௌனமாய் இருப்பார், பதில் தர மாட்டார். நான் பேசுகிற செய்தி எத்தனை பேருக்கு புரிகிறது? ஏன் நம்ம வாழ்க்கையில தடுமாற்றங்கள்? ஏன் போராட்டத்துல நம்ம துணிந்து நிற்க முடியவில்லை? ஏன் வியாதிகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வருகிறது? பலவீனங்கள் வரும் பொழுது, துன்பங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள் வரும் பொழுது ஏன் நம்முடைய ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அசைக்கப்படுகிறது என்று சொன்னா, முன்னாடி போன இயேசு இப்ப முன்னாடி இல்ல, அவர் நமக்கு பின்னாடி இருக்கிறார். நம்முடைய பலன், நம்முடைய திறமை, நம்முடைய படிப்பு முன்னாடி இருக்கிறபடினால அவர் பின்னாடி வருகிறார். அவரை நாம் கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். நான் பேசுற செய்தி புரியுதா? இந்த நாள்ல ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் முன்னாடி செல்ல வேண்டும். அல்லேலூயா. சீஷர்களை குறித்து வசனம் அழகாய் சொல்லுகிறது. அழைத்த இயேசு போய் படகேறுகிறார், சீஷர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். சீஷர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இப்ப என்ன ஆயிட்டுனா, இயேசு முன்னாடி போறார், சீஷர்கள் பின்னாடி வராங்க. ஆனா மார்க் 4:38 வாசிங்க. இப்ப இயேசு எங்க இருக்கிறார்? கப்பலின் பின்னணியாச்சுன்னா அவர் முன்னாடி இல்லைன்னு அர்த்தம். முன்னாடி படகை வழி நடத்துவதற்கு, கப்பலை வழி நடத்துவதற்கு இயேசு முன்னாடி இல்ல, இயேசு பின்னாடி தூங்குகிறார்னா முன்னாடி அவருக்கு இடம் கொடுக்கப்படவில்லை, முன்னாடி அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. நான் உங்களுக்கு செய்தி புரியறதுக்காக இப்படி சொல்லுகிறேன். நமக்கு தெரிந்திருக்கிறபடி 4 சீஷர்கள் மீன்பிடி தொழிலில் இருந்து வந்தவர்கள். யாரெல்லாம்? பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா. இந்த 4 பேர் எதுல இருந்து வந்தவங்க? மீன்பிடி தொழிலிருந்து வந்தவங்க. இதுல யாரு சொல்லியிருப்பாவோ இல்லையோ, எல்லாவற்றையும் முந்தி இருக்கக்கூடிய பேதுரு சொல்லியிருக்க கூடும் நான் நினைக்கிறேன். ஐயா, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, ஊழியம் செய்து களைத்து போயிருக்கிறீங்க, கதனேருடைய நாட்டுக்கு போய் ஊழியம் செய்யணும், நீங்க ரெஸ்ட் எடுங்க, படகை நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு படகை ஓட்ட தெரியும், இந்த அலையில எப்படி படகை நடத்தணும் என்பது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பலத்தால முடியும், எங்களுடைய அனுபவத்தால முடியும், எங்கள் திறமையால முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு தேவை வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் வரும் பொழுது, நம்முடைய குடும்பத்துல ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம என்ன நினைச்சிட்டோம்னா, இதுக்கெல்லாம் தேவ சமூகத்துக்கு போக வேண்டாம், இதுக்கெல்லாம் இங்கதான் போகணும். ஒரு தேவை வருதா, சொந்தக்காரங்கிட்ட போலாம், இருக்கிற ஜொல்ஸ கொண்டு போய் வைக்கலாம், வீடு தேடி வர்றாங்க குழு லோன், அவங்ககிட்ட போய் நிக்கலாம். தேவ சமூகத்தை மறந்துட்டோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட புதிதிலே, அவர் நம்மை அழைத்த புதிதிலே அவருக்கு பின் சென்று கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாமே அவரிடத்துல வந்து கேட்ட நாட்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீங்க போதும் என்று சொல்லி ஜெபித்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு கத்தரை வைக்க வேண்டிய இடத்துல கத்தரை வைக்கல, கத்தரை வைக்க வேண்டிய இடத்துல நம்முடைய பலனும், நம்முடைய திறமையும், நம்முடைய அறிவையும் முன்னாடி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் கொஞ்சம் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தப்பா எடுத்துக்கூட கூடாது. நம்ம இன்னைக்கு காலையில எழும்புறோம், எதிர்பாராத விதமா நம்ம சரீரத்துல ஜுரம் அடிக்குது, காய்ச்சல் அடிக்குது. நான் பேசுற புரியுதா? காய்ச்சல் அடிக்கு, உடனே என்ன செய்வீங்க? ஒரு டோலோ. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேரா, இப்போ கொரோனாக்கு அப்புறம் டோலோ. இது நம்ம அறிவு. இதே இது ரட்சிக்கப்பட்ட புதிதுல நமக்கு ஒரு தலைவலி வந்தா கூட தெய்வ சமூகம். நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அதனால நீங்க இது ஒரு எக்ஸாம்பிளா நீங்க வச்சுக்கிட்டுங்க. நம்ம வாழ்க்கையில் இதே போல எத்தனையோ இடத்துல கத்தரை வைக்க வேண்டிய இடத்துல நம்முடைய பலத்தை வச்சுட்டோம். கத்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்முடைய சுயத்தை வைத்து செயல்பட ஆரம்பித்து விட்டோம். கத்தரை முன்னாடி வச்சா அங்க வருகிற பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணுவார். கர்த்தர் முன்னாடி இருந்திருப்பார் என்று சொன்னால் கடல்ல வர்ற அலையை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். ஏன்? அவர் முன்னாடி இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் ஊழியத்தெல்லாம் முடிச்சிட்டு இரவு முழுவதும் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணினவர்.
இரவு முழுவதும் தெய்வ சமூகத்துல போய், பிதாவினுடைய சமூகத்துல போய், வனாந்தரத்திலே போய், அதிக இருட்டான இடத்துல போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவருக்கு களைப்பு நிமித்தம் அவர் தூங்கவில்லை. சரீரத்துல சோர்ந்து போய் அவர் தூங்கவில்லை. அந்த கப்பல்ல இயேசுவுக்கு வழி நடத்துவதற்கான பொறுப்பு கொடுக்கப்படவில்லை. ஆகையினால் அவர் போய் தூங்கி கொண்டிருந்தார். நமக்கு அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கலாம். நான் உன்னோடு இருப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கலாம். ஆகையினால் அவர் நம்ம கூட தான் இருப்பார். ஆனா பிரச்சனைகள், போராட்டங்கள்ல அவர் செயல்பட முடியாது. ஏன் என்று சொன்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் அவருக்கு கொடுக்கல. நம்ம சுயத்துல சிலதுல தலையிட்டு விட்டோம். கானாவூர்ல கல்யாண வீடு வந்துச்சு. திருப்ப வேண்டாம், தெரிந்த சம்பவம். கானாவூர் கல்யாண வீட்டுல என்ன இல்ல? திராட்சரசம் இல்ல. திராட்சரசம் இல்லைன்னு இயேசுவை போய் எவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்ணி அழைத்திருந்தாலும் அவர் வந்திருக்க மாட்டார். அங்கே குறைவுகள் நிறைவாய் மாறி இருக்காது. ஆனா ஏற்கனவே இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவரை முன்னாடி வச்சதுனால, அவருக்கு முதலிடம் கொடுத்ததுனால, ஏற்கனவே அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதுனால, அதுக்கு அப்புறம் அந்த குறைவுல கூட அவர் குறைவை நிறைவாய் மாற்றினார். ஆமென். நான் பேசுற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? நண்பான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தரை நம்ம முன்னாடி வைக்க வேண்டும். எல்லா இடத்திலும் கர்த்தர் நமக்கு முன்னாடி இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேகமா ஒரு ரெண்டு நபர்களை, தெரிந்திருக்கிற நபர்களை முதலாவது உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு அப்புறம் நான் செய்தியினுடைய பின்பகுதிக்குள்ள வர விரும்புகிறேன். நேரம் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கும் அதற்கு ஏற்றபடி ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடி இந்த நாள்ல நம்ம தியானிக்கலாம். இப்போ முதலாவது ஜெயமாய் ஓடின ஒரு மனுஷன். அதனால தெரிந்த நபர்கள், அதனால எல்லா வசனத்தையும் நீங்க புரட்டணும்னு அவசியம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டம் ஜெயமாய் ஓடி முடித்தவர் என்று சொல்லி இயேசுவுக்கு அப்புறம் நமக்கு வேதத்துல நல்ல ஒரு எடுத்துக்காட்டாய், எக்ஸாம்பிளாய் காணப்படுகிற ஒரு சீஷன் யார் என்று சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, 8வது நாள்ல விருத்த சேதனம் அடைந்தவர், பக்தி வைராக்கியம் உள்ளவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர். இவர் அவருடைய நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையில சரியாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனா இயேசுவை எப்பொழுது சந்திக்கிறார்? எப்பொழுது இந்த பவுலுடைய ஓட்டம் ஆரம்பிக்கிறது என்று சொன்னா, ஆவிக்குரிய ஓட்டம் அல்லது ஊழிய ஓட்டம் ஆரம்பிக்கிறது என்று சொன்னா நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து கவனிக்க முடியும். திருப்ப வேண்டாம். இயேசுவை சந்திக்கும் பொழுது இந்த பவுல் கேட்கின்றார். அப்பொழுது சவுல் என்று சொல்லி வேதம் அறிமுகப்படுத்துகிறது. அவர் கேட்கின்றார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். அப்ப ஆண்டவருடைய சித்தத்தை பின்னாடி 15-16 வாசிக்க முடியும். தேவ சித்தத்தை வாங்கி கொண்ட இந்த பவுல் தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கிறார். இங்கே ஆரம்பிக்கப்படுகிற இந்த பவுலுடைய ஓட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி 2 தீமோத்தேயு 4:6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் கவனிக்க முடியும். இந்த தன்னுடைய பவுல் தன்னுடைய ஓட்டத்தின் இறுதியிலே, தன்னுடைய மரணத்துக்கு முன்னாடி தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், தீமோத்தேயுவே நான் இந்த தேகத்தை விட்டு கடந்து போகிற காலம் வந்து விட்டது என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு எழுதுகிறார். இந்த பவுல் ஏன் இவ்வளவு தைரியமா எழுதுகிறார்னா, எந்த இடத்திலும் பவுல் தன்னுடைய விசுவாசத்தை இழந்து போகவில்லை, விசுவாசத்தை விட்டு பின்வாங்கவில்லை. ஆகினாலதான் இந்த பவுலுடைய ஓட்டம் ஜெயமா இருந்ததுனாலதான் கிறிஸ்தவருடைய கல்லறையில 90க்கும் மேற்பட்ட அநேகருடைய கல்லறையில் எழுதப்பட்ட வாசகம் இதுதான். அவங்க எப்படி ஓடி முடிச்சாங்களோ அது 2வது. ஆனா அழகா எழுதி வைத்து விடுவோம், நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. இந்த பவுலுக்கு சோதனை வந்துச்சா? போராட்டம் வந்துச்சா? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், திருப்ப வேண்டாம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய நீங்க வாசிச்சு பாருங்க. சொந்த ஜனங்களால் வந்த பாடு, அந்நிய ஜனங்களால் வந்த பாடு, கப்பற் சேதம், இயற்கை சீற்றங்கள், இன்னும் கசையடிகள், இன்னும் அநேக முறை குளிர்ல, நிர்வாணத்துல, பலவித நெருக்கத்துல இவர் போராடி கொண்டிருக்கிறார். இவ்வளவு போராட்டத்தை அனுபவித்த மாதிரி வேற எந்த சிஷ்யர்களும் ஊழியத்துல இவ்வளவு போராடி இருப்பாங்களா என்பது வேதத்தின் அடிப்படையில நம்ம கண்டுகொள்ள முடியாது. அநேக முறை செத்துட்டாரும் தூக்கி போட்டாங்க, இவர் எழும்பி நடந்தார். அது மட்டுமல்ல, இவருடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் இவரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இவர் பலனா இருக்கும் பொழுது ஊழியம் செய்யவில்லை. இவருடைய சரீரத்துல ஒரு முள்ளு மாதிரி குத்தக்கூடிய அளவிற்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. இந்த பலவீனத்தின் மத்தியில ஊழியம் செய்கிறார். தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது ஒரு இடத்துல எழுதுகின்றார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்லி எழுதுகிறார். இவ்வளவு போராட்டத்தை கண்ட இந்த பவுலுடைய ஓட்டத்திலே, அவருடைய 13 நிருபத்திலனாலும் சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்னாலும் சரி, பவுல் தன்னுடைய ஓட்டத்துல எங்கேயாகிலும் பின்வாங்கினார், தடுமாடினார், விசுவாசத்தை இழந்தார் என்று சொல்லி எங்கேயும் காண முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நிறைய வசனங்கள் உண்டு, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஒரே ஒரு காரணம் தான். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1ஆம் வசனம்.
1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. போதும். இந்த ஒரே வார்த்தையில பவுல் பதில் சொல்லுகிறார். ஏன் என் வாழ்க்கையில என்னுடைய ஊழியத்துல வருகிற போராட்டத்துல நான் தடுமாடவில்லை என்று சொன்னா அவருக்கு பின்னாடி போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல அவர் அறிக்கை பண்ணுகிறத கவனிக்க முடியும். திருப்ப வேண்டாம். இந்த பவுலுடைய ஓட்டத்துல இயேசுவுக்கு பின்னாடி போனார். ஆகையினால வந்த பிரச்சனை எல்லாம் இயேசு பார்த்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ நான் தன்னுடைய ஓட்டத்துல தடுமாடின இன்னொரு சீசனை சொல்லுகிறேன். அதுவும் நமக்கு தெரிந்த சீசன். அப்போஸ்தலனாகிய பேதுரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு. இந்த பேதுருடைய ஓட்டம் ஊழியம் என்கிற ஓட்டம் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற ஓட்டம் லூக்கா 5வது அதிகாரத்துல கவனிக்க முடியும். மீன் பிடிக்கிறவனாய் இருக்கிற இந்த பேதுருடைய ஓட்டத்தை கர்த்தர் இப்போதான் இங்கேதான் பேதுரு இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கின்றார். முதல் 11 வசனங்களை கவனித்தீங்கன்னா அதுல தெரியும். மீன் பிடித்து கொண்டிருக்கிற, திருப்ப வேண்டாம், நான் வசனங்கள் வாசிக்க சொல்லல. மார்க் 1வது அதிகாரத்துல கவனிக்க முடியும். லூக்கா மத்தேயு 4வது அதிகாரத்துல கவனிக்க முடியும். இந்த பேதுரு யார் என்று சொன்னா ஒரு மீன் பிடிக்கிறவனாய் இருக்கிறான். இவருடைய படகுல ஒரு மீன் அகப்படாதபடிக்கு எம்டியா இருக்குது. அந்த சூழல்ல தான் இயேசுவை சந்திக்கும் பொழுது இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் இந்த பேதுருடைய 2 படகு நிரம்பத்தக்கதாய் மீன் கிடைக்குது. இதை கண்டு பிரமித்து போயிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இதை பார்த்து நீ பிரமிப்படைகிறிய, நீ மனுஷனை பிடிக்கும்படிக்கு நான் இனி அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுத்த அழைப்பே என்னன்னா, என் பின்னே வா. அவருடைய அழைப்பே என்னன்னா, நீ என் பின்னாடிதான் வரணும். இங்க மட்டும் இல்ல, பேதுரு கிட்ட அடிக்கடி ஆண்டவர் பேசின ஒரே வார்த்தை என் பின்னாடி வா, என் பின்னே வா. இந்த ஒரே வார்த்தை தான். நீங்க 4 சுவிசேஷத்துல புரட்டி பாருங்க, அநேக இடத்துல கவனிக்க முடியும். இந்த பேதுருடைய ஓட்டம் இங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, லூக்கா 5:11 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தன்னுடைய குடும்பத்தை திரும்பி பார்க்கல, தன்னுடைய தன்னுடைய தொழிலுக்கு போட்டிருந்த முதல்ல திரும்பி பார்க்கல, தன்னுடைய தகப்பனை யாரையும் திரும்பி பார்க்கல, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னாடி போனாராம். அல்லேலூயா. எவ்வளவு அன்பு இருந்திருக்கும். நீங்களும் நானும் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட முடியுமானா ஒரு கேள்விதான். ஆனா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னாடி போகிறார். இந்த பேதுருடைய ஓட்டம் ஒருவேளை வேதத்தின் அடிப்படையில நமக்கு சொல்லப்படலனாலும் அவருடைய இறுதி நாட்கள் அவர் இரத்த சாட்சியாய் மரித்தது சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. இரத்த சாட்சியாக மரித்தார். ஆனா அது பைபிள்ல நமக்கு சொல்லப்படல. ஆனா 3 வருஷம் கழிச்சு பேதுரு என்ன செய்தார்? நம்ம கவனிக்கிறீங்களா? 3 வருஷம் கழிச்சு இந்த பேதுரு என்ன செய்தார்? திரும்பவும் மீன் பிடிக்க போயிட்டார். அந்த மீன் பிடிக்க போறதுக்கு முன்னாடி என்ன செய்தார்? 3 தடவை அவர் மறுதலிச்சாரு. அப்புறம் ஆண்டவருக்கு பின்னாடி போய் ஊழியத்தை செய்து இரத்த சாட்சியாய் மரித்தா கூட லெந்து நாட்கள் பாடல நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். 3 தடவை மறுதலிச்ச பேதுருன்னு எழுதி வச்சிருக்கிறோம். நான் பேசுற புரியுதா? இந்த 3 தடவை பேதுரு இயேசுவை மறுதலிச்சு பின்வாங்கி போனது எல்லாருக்கும் இந்த பேதுருவை குறிச்சு தெரியும். பேதுருவை குறிச்சு எது தெரியுதோ இல்லையோ, பேதுரு இயேசுவை விட்டு பின்வாங்கி போனாரா போலையா? போனார். நமக்கு தெரியும். ஏன் இந்த பேதுரு 3 வருஷத்துல கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்? எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின்னாடி போன பேதுரு ஏன் இயேசுவுக்கு பின்னாடி போனார்னா இயேசு முன்னாடி போனார்னு அர்த்தம். நான் பேசுறது புரியுதா? ஏன் இந்த பேதுரு பின்வாங்கி போனார்? இயேசு வேண்டான்னு சொல்லிட்டு அவர் 3 தடவை கர்த்தரை மறுதலித்தார். திருப்புங்க, நான் நிறைய சம்பவங்கள் காட்டலாம். ஆனாலும் நான் சில காரியத்தை மட்டும் வேகமா உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். மத்தேயு 16 திருப்பிக் கொள்ளுங்க வேகமா. மத்தேயு 16வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வீங்கன்னா அதுல 21வது வசனத்திலிருந்து வாசிக்க கவனிக்கலாம். ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ சீஷர்களுக்கு இயேசு சொல்ல துவங்குகிறார். என்ன சொல்ல துவங்குகிறார்னா, இந்த பூமிக்கு அவர் மனிதனாக வந்ததனுடைய பிரதான நோக்கம் என்ன? இந்த பூமிக்கு அவர் மனிதனாக அவதரித்ததனுடைய பிரதான திட்டத்தை அவர் சீஷர்களுக்கு இப்பதான் சொல்லவே ஆரம்பிக்கிறார். இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன நடக்குன்னா, பேதுரு அவர் என்ன செய்கிறார்? வாசிங்க அடுத்த வசனம். மைக்ல வாசிங்களேன். திரும்ப ஒருக்க மைக்ல வாசிங்களேன்.
அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, முன்னாடி போன இயேசு இப்ப சொல்லுகிறார் இவருடைய பிரதான திட்டத்தை குறித்து. இப்ப இந்த பேதுரு என்ன செய்யறானா, இயேசுவை தனியே இப்ப இயேசுவை அழைச்சிட்டு போறானா, இப்ப யாரு முன்னாடி போறா? வாய் திறந்து சொல்லுங்களேன். பேதுரு முன்னாடி போறாரு, இயேசு பின்னாடி வரார். ரட்சிக்கப்பட்ட புதிதுல இயேசுவுக்கு பின்னாடி போயாச்சு, எல்லாம் அவர்தான். இப்ப கொஞ்சம் ஞானம் வந்துட்டு, கொஞ்சம் அறிவு வந்துட்டு, கொஞ்சம் வசனத்தை குறித்த அறிவு, வேதத்தை குறித்த அறிவு வந்துட்டு இந்த பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் தட்டி கொடுக்கிறார் பேதுருவை, உனக்கு பரலோகத்தின் வெளிப்பாடு இருக்கு என்று சொல்லி தட்டி கொடுக்கின்றார். இப்ப இந்த பேதுரு நினைச்சிட்டாரு, வெளிப்பாடு எனக்கு கிடைச்சதுனால அவருக்கு நான் முன்னாடி போகலான்னு சொல்லி அவரை இழுத்து கொண்டு போகிறான். முன்னாடி இப்ப யார் நடக்கிறா? பேதுரு. இப்ப இத சொன்ன உடனே ஆண்டவருடைய பதில கவனிங்க. அடுத்து வாசிங்க. திரும்பி பேதுருவை பார்த்து அவர் இயேசு பயன்படுத்துகிற வார்த்தையை கவனிங்க, எனக்கு பின்னாக போ, முன்னாடி போக கூடாது. அல்லேலூயா. இந்த இடத்துல பேதுரு என்ன செய்துட்டாரு? இயேசுவை விட ஒரு அடி முன்னாடி வச்சுட்டார். தன்னுடைய திறமையினால, தன்னுடைய ஞானத்தினால, தன்னுடைய அறிவுனால முன்னாடி போயிட்டார். இது மட்டும் இல்ல, இன்னும் நான் இந்த வார்த்தை இன்னும் உறுதியான பிரசங்கிக்க முடியும். ஏன்னா அடுத்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, எந்த முகாந்திரமும் இல்லாம இயேசு ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். வாசிங்க. நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். அடுத்த வசனம் 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை மற்ற சீஷர்களை பார்த்து அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசு மற்ற சீஷர்களை பார்த்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பல. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பேதுரு எனக்கு பின்னாடி வரல, முன்னாடி போறான், நீங்களும் முன்னாடி போயிடக்கூடாது, என் பின்னே வரணும். அல்லேலூயா. பேதுரு இயேசுவுக்கு முன்னாடி போனபடியினால் அவரை மறுதலித்தார். இங்க மட்டுமல்ல, பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறார்கள். மத்தேயு 26 வாங்க. பஸ்கா பண்டிகை ஆசரித்ததுக்கு அப்புறம் அந்த பஸ்கா பண்டிகையிலே ஒருவன் எழும்பி போயிட்டான், இடரல் அடைந்து விட்டான், யூதாஸ் காரியோத்து. இப்ப 11 சீஷர்களும் இயேசுவும் ஒலிவ மலைக்கு நடந்து போகும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த ராத்திரியில என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடரல் அடைவீங்க என்று சொல்லி 11 பேரை பார்த்து சொல்லுகிறார். இந்த 11 பேரை பார்த்து சொல்லும் போது கூட பேதுரு அமைதியாயிருக்கல. நடக்க போகிறதை அவர் தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கின்றார். ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் என்னை விட்டு போக போறீங்க என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கையாக சொல்லும் பொழுது கூட இந்த பேதுரு என்ன செய்கிறார் என்று சொன்னா, 32 வாசிங்க. பேதுரு இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு காலம் இடரல் அடையன்னு சொல்றியா? 10 பேரை விட்டு ஒன்ன குறிச்சு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். 3 தடவை மறுதலிக்க போறான். இப்பமாவது பேதுரு தன்னை அடக்கி கொண்டிருக்க வேண்டும், அல்லது இனி ஆண்டவர்கிட்ட இல்ல, ஆண்டவரை நான் உண்மை மறுதலிக்காதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இறங்கி இருக்கலாம், பின்னாடி வந்து இருக்கலாம். இப்பவும் பேதுரு சாதிக்கின்றார். 35வது வசனம் நினைக்கிறேன். செத்தாலும் செத்தாலும் சாவே ஆண்டவரே, என் பலத்தால முடியும், என்னுடைய அறிவால முடியும், என்னுடைய திறமையால முடியும். கொஞ்சம் வசனம் வாசிச்சாச்சு, என்ன கவனிங்க. இந்த நாட்கள்ல நம்முடைய சுய பலத்தை, திறமை, நம்முடைய சம்பாத்தியத்தை நம்பி எதுலயோ நீங்க அடியெடுத்து வைத்திருப்பீங்கன்னா, ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்ம பலத்தால ஒன்று முடியாது, கர்த்தர் நமக்கு முன்னாடி போகட்டும். அல்லேலூயா. நம்முடைய சுயத்தால ஒண்ணும் முடியாது, அவர் நமக்கு முன்னாடி போகட்டும். அப்போதான் நம்ம தரிசனத்தை அடைய முடியும். அப்போதான் அவர் நமக்கு முன்னாடி வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க முடியும். அந்த தரிசனத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா கர்த்தர் நமக்கு முன்னாடி போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பேதுரு இயேசுவை விட்டு முன்னாடி போக ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் பேதுருக்கு ஒரு காரியம் சொல்றார். அதை எப்படி சொல்லுகிறார்? ஒரு வசனம் வாசிட்டு வந்துடலாம். யோவான் 10வது அதிகாரம், யோவான் 10வது அதிகாரம் திருப்புங்க. யோவான் 10வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்டு, நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார். இப்போ மேய்ப்பன் என்கிற ஒரு உவமையில ஆண்டவர் சொல்லுகிறார், ஆடுகளுக்கு முன்னாடி யார் நடந்து போறா? மேய்ப்பன் முன்னாடி போறாராம். வாசிங்க. ஆடுகள் அவன் சத்தத்தை ஆடுகள் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. அவனுக்கு அப்ப பின் செல்லணும் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். இப்ப பேதுரு என்ன செய்துட்டார்னா, தனக்கு பரலோகத்தின் வெளிப்பாடு இருக்குன்னு சொன்ன உடனே என்னால எல்லாம் முடியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி இயேசுவை விட்டு முன்னாடி போறார். இயேசு, இது நம்ம வாசிச்சோம் மத்தேயு 16வது அதிகாரத்துல. மத்தேயு 16வது அதிகாரத்துல இருப்புங்க. மத்தேயு 16வது அதிகாரத்துலதான்
இந்த இடத்துல பேதுரு இயேசுவை விட்டு முன்னாடி போறார். காரணம் என்னன்னா, எனக்கு வெளிப்பாடு இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி முன்னாடி போன உடனே ஆண்டவர் அந்த பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லுகிறார். சீஷர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த பிரசங்கத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி அடுத்த அதிகாரம் திருப்புங்க. 17வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு ரொம்ப நாள் ஆகல, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, கூட்டிக் கொண்டுனா இப்ப முன்னாடி யாரு போறா? முன்னாடி யாரு போறா? இயேசு மறுரூப மலைக்கு போகிறார். இந்த 3 பேரையும் பின்னாடி அழைச்சிட்டு போறார். பின்னாடி அழைச்சிட்டு போனது மட்டுமல்ல, இந்த 3 பேருக்கும் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். 5வது வசனம் வாசிங்க. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேச. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இவருக்கு பின்னாடி வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்து ஆண்டவர் நேரடியாய் பிரசங்கித்திருக்கலாம். பரலோகத்திலிருந்து உண்டான சத்தத்தின் நிமித்தம் இந்த பேதுருவுக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். இந்த பேதுரு அதெல்லாம் அசட்ட பண்ணதுனாலதான், இந்த பேதுரு இயேசுவை விட்டு முன்னாடி போனதுனாலதான் 3 தடவை மறுதலித்தார். நம்ம வாழ்க்கையில ஒருபோது நம்ம இயேசுவை விட முன்னாடி போய் விடக்கூடாது. நம்மை விட நம்முடைய பலத்தை, திறமையை, அறிவை சார்ந்து நாம் முன்னெடுத்து நடந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு பின்னாடி செல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கவிய நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஆண்டவரே, எனக்கு முன்னாடி உண்மை வைத்திருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு முன்னாடி நான் உண்மை வைக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஜெப சிந்தையோட கூட. சிலருடைய சிந்தைகள் அப்படி அங்கேயும் அலைபாயிர மாதிரி தெரியுது. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா ஆண்டவரை பார்த்து, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பது உள்ளத்தின், உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா, உம்மை தானே என் முன்னே. எல்லாரும் சேர்ந்து வாயில திறந்து, எங்களுக்கு முன்னாடி நாங்கள் உண்மை வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தை அல்ல, திறமை அல்ல, இருத்தியுள்ளே நம்மோடு இரு. இதயத்தின் ஏக்கமையா. நம்மை குறித்த ஒரு சித்தம் என்னன்னா, அவரை நமக்கு முன்னாடி வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்படி நம்ம 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துக்கு திருப்பலாம் வேகமாக. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, 17ஆம் வசனம், சில வசனங்களை நம்ம தொடர்ச்சி அதுல வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 17வது வசனம். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது. இப்போ தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டாங்க, இப்ப தாவீது தான் ராஜா என்பதை பெலிஸ்தர்கள், அதாவது சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி இருக்காங்க. இங்க கவனிங்க, வசனம் தெரிஞ்ச சம்பவம் நினைக்கிறேன். இப்போதான் தாவீது ராஜாவாக, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கிறத இப்போ பெலிஸ்தர்கள், சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது என்ன நடக்குன்னா, இப்போ ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே சத்துருக்கள் ஆகிய பெலிஸ்தர் பரவி இருக்கிறார்கள். இந்த சமயத்துல இந்த தாவீது என்ன செய்கிறார் என்று சொன்னா, தாவீதினுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் நிலைக்க பண்ணினார் என்று சொன்னா, அடுத்த வசனத்துல கவனிக்கலாம். தாவீதினுடைய அடிப்படை சுபாவம் என்ன வாசிங்க. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா
அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் யார்கிட்ட போய் கேட்டார்னா கர்த்தர்கிட்ட போய் கேட்டார். என் பலத்தால முடியுமான்னு தனக்கு பின்னாடி இருக்கிற ஜனங்களை அவர் கணக்கு போட்டு பார்க்கல. கர்த்தரை முன்னாடி வைக்கிறார். ஆண்டவரே நான் போகணுமா வேண்டாமா? இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போ என்று சொல்லுகிறார். 20வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். இப்போ ஆண்டவர் சொன்னபடினால, ஆண்டவர் போன்னு சொன்னதுனால இந்த தாவீது போனார். நடந்தது என்னன்னா, சத்துருக்கள் தண்ணீர்கள் உடைந்து போகிறது போல ஓடி போனாங்களாம். அல்லேலூயா. சில இடத்துல ஆண்டவர் நம்மை மெதுவாய் நடத்துவார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை மெதுவா நடத்தினாலும் பத்திரமாய் நடத்துகிறவர். சொல்லுங்களா ஆமென். யாக்கோபு திரும்பி வருகிறார். இரு பரிவாரத்தோடு கூட திரும்பி வரும்பொழுது ஏசாவை கண்டு பயந்து போயிருக்கிற சமயத்துல அப்புறம் ஆண்டவருடைய கிருபையினால இந்த ஏசா சமாதானமா பேசிட்டு வா சேர்ந்து போகலாம் என்று சொல்லி ஏசா அழைக்கிறார். இப்ப யாக்கோபு என்ன சொன்னார் என்று சொன்னா, நான் கரவலாடுகளை வைத்திருக்கிறேன், என்னுடைய குட்டிகள் என்னுடைய மந்தையை நான் பாதுகாக்கணும்னா யாக்கோபு நல்ல ஒரு மேய்ப்பனை போல பதில் சொல்லுகிறார். நான் அவைகளை வேகமா நடத்தினா மாண்டு போயிரும், மெதுவாய் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 40:11 நினைக்கிறேன், நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் சில வேலைகளை நம்மை பொறுமையா நடத்தினா கூட அவர் பத்திரமாய் நடத்தும்படிக்கு கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறதை போல நடத்துவாராம். இப்படி நம்ம மேல ரொம்ப கரிசனையா இருக்கிற ஆண்டவர் ஒரு இடத்துல அவர் பிரயாணப்படவில்லை, அவர் நம்மை அனுமதிக்கவில்லை, நாம கடந்து போனோம்னா தோல்விதான் நமக்கு வரும். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போ என்று சொல்லுகிறார். ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இப்போ தாவீது போகிறார். தாவீது போகும் பொழுது அங்கே சத்துருக்கள் தண்ணீர்கள் உடைந்து போகிறதை போல ஓடி போனாங்க. எனக்கு ஆவியானவர் இந்த வார்த்தையை தெளிவா என்ன நடத்தினார் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னா, அண்ணன் இந்த இடத்துல சொன்ன வார்த்தை, இதே வார்த்தை அவர்கள் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்த வார்த்தை. இப்போ என்ன ஆயிட்டுனா, பெலிஸ்தர்களை இவர் தண்ணீர்ல உடைந்து ஓட பண்ணுறத போல ஓட வச்சுட்டார். சத்துருக்கள் போயிட்டாங்க. 2வது விஷயம் என்ன நடக்குன்னா, திரும்பவும் அதே பெலிஸ்தர்கள் கூடி வர்றாங்க. வாசிக்கலாம் 23. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்து திரும்பவும் இந்த தாவீது 2வது விஷயம், முதல் தடவை நான் அவர்களை மேற்கொண்டேன் என்கிற சுய பலத்தை நம்பி, தன்னுடைய திறமையை நம்பி இவர் முன்னேறி போகவில்லை. அவர் திரும்பவும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா 24, நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தா ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் நீ கேட்கும் பொழுது கர்த்தர் உனக்கு முன்னாடி புறப்பட்டிருப்பார், அவர் முன்னாடி போவார். இப்ப நடந்தது என்ன தெரியுமா? கடைசி வசனம் சொல்லுகிறது, கேபா தொடங்கி கேசேர் மட்டும் இந்த பெலிஸ்தர்களை இவன் முறியடித்தான். அதன் பின்பதாய் பெலிஸ்தர்களை கொண்டு தாவீதுக்கு பெரிய அளவுல தொந்தரவு வரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த தாவீதை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்படி நீங்க திருப்புங்க சங்கீதம் 16வது சங்கீதம் 8வது வசனம். 16வது சங்கீதம் திருப்புங்க 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால். வலது பாரிசத்துல யார் இருப்பானா? என்ன கவனிங்க. நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்லுகிறேன். புதிதாக கணவன் மனைவியாய் திருமணம் முடிஞ்ச உடனே வரவேற்பு ஃபங்க்ஷன்ல வலது பக்கத்துல, மணவாட்டியினுடைய வலது பக்கத்துல யார் இருப்பா? வாயை திறந்து பேசுங்களேன். மணவாளன் இருப்பார். இப்ப இங்க இருந்து இவர் இறங்கி போனாலும் சரி, அல்லது அவர்கள் திருமணமான புதிதில இவர் நடந்து போறாருன்னா பின்னாடியே இழுத்துட்டு போவார். அப்போ வலது பக்கத்துல இருக்கிறது யாரு? மணவாளன், கணவன். இதே போல நம்ம வாழ்க்கையில அவர் வலது பக்கம் இருக்கணும், நாம இடது பக்கத்துல இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது மட்டும் இருந்துச்சுன்னா திரும்ப அதே வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுகிறது. நாம அசைக்கப்படக்கூடாது, நாம் தடுமாடக்கூடாதுன்னா அவர் வலது பாரிசத்துல இருக்கணும், அவர் நமக்கு முன்னாடி இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல பைபிள் கொஞ்சம் வச்சுட்டு இருக்கிற இடத்துல ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்படி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து வருவோமா? எல்லாரும் கண்களை மூடலாம்.
ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சிலரோடு கூட ஆண்டவர் திட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சில போராட்டங்கள்ல ஏன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு உதவி செய்ய முடியல, சில இடத்துல நாம தனிமையில ஏன் போராடிட்டு இருக்கிறோம், சில காரியத்துல ஏன் நம்மளால ஜெயம் எடுக்க முடியல, சில ஜெபங்களுக்கு ஏன் பதில் வராதபடிக்கு கர்த்தர் மௌனமாய் இருக்கிறார் என்று சொன்னா, கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வைக்கல, கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வைப்போமே என்று சொன்னா, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே, ஆண்டவர் இந்த நாள்ல நம்மோடு பேசுகிற வார்த்தையின்படியே, நமக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்களை அவர் தண்ணீர்களை போல ஓட பண்ணும்படிக்கு அவர் நமக்கு முன்னே புறப்படட்டும், அவர் நமக்கு முன்னே புறப்படட்டும். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்சம் விடுதலையோடு கூட தலையை குனிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பிரதர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. தேவ சமூகத்துல கொஞ்சம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அவர் நமக்கு முன்னே போகட்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் நிகழ்கையில, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற படிப்பா இருக்கலாம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வேலையா இருக்கலாம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற குடும்பமா இருக்கலாம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஊழியமா இருக்கலாம். கர்த்தர் நமக்கு முன்னாடி போகட்டும், அவரை முன்னாடி வைப்போம். ஆண்டவரே, நான் உம்மை முன்னிறுத்துகிறேன் அப்பா, உமக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன், நீங்க எனக்கு முன்னாடி போங்க, நீங்க எனக்கு முன்னாடி போங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒருவேளை தடைகளாய் சில சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கை நிலையில நமக்கு எதிராய் போராடி கொண்டிருந்தாலும், இன்னைக்கு அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடினால் அவர் நமக்கு முன்னே புறப்படட்டும், அவர் நமக்கு முன்னே புறப்படட்டும். தேவ சமூகத்துல எல்லாரும் ஆண்டவரே, ஒரு ஆட்டுக்குட்டியை போல உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உம்மை பின்தொடர்ந்து வர ஆயத்தம் என்று சொல்லி, ஹல்லேலூயா. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கு நானே நல்ல மேய்ப்பனென்றா, இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை எல்லாரும் கரங்களை தட்டி பாடுமா? மேய்ப்பனில்லாத ஆடுகட்கு நானே நல்ல மேய்ப்பனென்றா, இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவா, இன்ப பாதை காட்டிடுவா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக விசுவாசோடு கூட அவன் நமக்கு முன்னே சொல்லட்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்தின் பாதையில, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அவர் முன்னே சொல்லட்டும். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, சத்ருவின் கோட்டை தகர்த்தெறிய சத்தியம் நித்தியம். எஸ், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் சொல்லுகிறேன் என்கிற நிச்சயத்தோடு கூட நாங்களுமே ஆர்ப்பரிக்கிறோம். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்துக்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கு நானே நல்ல மேய்ப்பனென்றா, இன்ப சத்தம் பின் இந்த பாதை காட்டிடுவா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக ஜெய கொடியும் மேற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடையா இருக்குதோ அந்த தடைகளை நீக்கி போடும்படிக்கு அவர் நமக்கு முன்னே போகிறார், அவர் நமக்கு முன்னே செல்லட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் அவர் கோணலானதை செவைப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எதெல்லாம் கோணலா இருக்கிறதோ, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தடையா இருக்கிறதோ, அது சத்துருக்கள் நிமித்தம் உண்டானதா இருக்கலாம். இந்த நாள் அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர் நமக்கு முன்னே போவார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப பேதுரு இயேசுவுக்கு பின்னே போன பேதுரு முன்னாடி போயிட்டார், அதனாலதான் அவர் மறுதலித்தார், பின்வாங்கி போயிட்டார். இப்பவும் பேதுருவை உயிர் தெழுந்த இயேசு சந்திக்கின்றார், மீண்டும் தரிசனத்திற்காக அழைக்கின்றார். அப்படி யோவான் 21வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நான் வேகமா சில வார்த்தைகளை பேதுருவை சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள வர விரும்புகிறேன். முதலாவது கர்த்தரை நமக்கு முன்னாடி வைக்க வேண்டும். இப்போ அந்த பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கின்றார். பேதுரு அன்பா இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது தரிசனத்தை, ஊழியத்தை இந்த பேதுருடைய கையில கர்த்தர் கொடுத்தார். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட பேதுருக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் நினைவுபடுத்துகின்றார். 21வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. ஆண்டவருக்கு இப்பவும் அந்த பேதுரு மேல நம்பிக்கை இல்ல. எனக்கு பின்னாடி வருவானா, எனக்கு முன்னாடி போயிருவானா? இதை சொன்ன பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வேண்டாம். இப்பவும் பேதுரு கொஞ்சம் என்ன சரியாகல நினைக்கிறேன். அடுத்த வசனம் வாசிங்க. பேதுரு திரும்பி பார்த்து, இப்போ இயேசுவுக்கு பின்னாடி போக வேண்டிய பேதுரு இயேசுவை முன்னாடி வச்சாச்சு. இதுவரைக்கும் இயேசுவுக்கு தான் முன்னாடி போனார். இயேசு முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். பேதுரு பின்னாடி போன இயேசு ஒரு அடி இயேசு விட்டு முன்னாடி வச்சுட்டார். இப்ப இயேசுவை முன்னாடி வச்சாச்சு. அவர் செய்த அடுத்த காரியம் என்னன்னா, திரும்பி பார்த்தாராம். இயேசு முன்னாடி இருக்கிறார், பேதுரு எங்கே இருக்கிறார்? இந்த பேதுரு தனக்கு பின்னானதை திரும்பி பார்க்கிறார். யோவானை பார்த்து இவன் காரியம் என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். 22வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். நான் வர்ற வரைக்கும் அவன் இருந்தா உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. ஆண்டவரை பின்பற்றுவதுல 2 காரியம் இருக்கு. ஒண்ணு, கர்த்தரை முன்னாடி வைக்கணும். எனக்காக நீங்க நான் ரொம்ப எளிமையா சொல்லுகிறேன், வசனம் வாசிக்க வேண்டாம். ஒண்ணு, கர்த்தரை முன்னாடி வைத்து அவரை பின்தொடர வேண்டும். 2வது, அக்கம் பக்கத்திலேயோ பின்னாடியோ திரும்பி பார்க்க கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், கலப்பையில கை வைத்ததுக்கு அப்புறம் பின்னிட்டு திரும்ப கூடாது. அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி அல்ல. அக்கறைக்கு போய் சேருவதற்கு அவன் தகுதி அல்ல. இதுல என்ன நடந்துட்டுனா, இந்த பேதுரு திரும்பி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் ரொம்ப ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தவனுடைய ஓட்டம், அதாவது யோவானுடைய ஓட்டம் என்ன என்பதை குறித்து சிந்திக்க ஆரம்பிச்சா. இப்ப நம்ம பின்னிட்டு திரும்புறோம், அக்கம் பக்கத்துல பார்க்கும்போது இயல்பா நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா, மற்றவர்களோடு நம்முடைய ஓட்டத்தை கம்பேர் பண்ண ஆரம்பித்து விடுகிறோம். கர்த்தரை முன்னாடி வைக்கணும். 2வது, அக்கம் பக்கத்துல திரும்பி பார்க்க கூடாது. எபிரேயர் 12:1 நமக்கு அழகாய் சொல்லுகிற, திருப்ப வேண்டாம், இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கினா இயேசு முன்னாடி இருக்கிறா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும்னா அடுத்தவங்க ஓட்டத்தை பார்க்க கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அந்த வார்த்தை ரொம்ப கவனம், தன் சிலுவை. அப்போ அவனவனுக்குன்னு ஒரு சிலுவை இருக்கு, அவனவனுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு. இந்த அழைப்புல நம்ம ஓடணும். அல்லேலூயா. அடுத்தவங்களை எட்டி பார்க்கும்போது இயல்பா நம்மள அறியாம என்ன வந்துருதுன்னா, அவங்கள மாதிரி வீடு இல்ல, அவங்கள மாதிரி கார் இல்ல, அவங்கள மாதிரி படிப்பு இல்ல, அவங்கள மாதிரி ட்ரெஸ் இல்ல. நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்மை பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போகிறது கர்த்தரை முன்னாடி வைக்காம நம்ம முன்னாடி போனாலும் பின்வாங்கிட்டோம்னு அர்த்தம். 2வது, மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இந்த இடத்துல வந்து இருக்கிற நான் இந்த வார்த்தைக்குள்ள வரணும்னு விரும்பவே இல்லை. நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போகணும்னு விரும்பினேன். ஆவியானவர் என்னை தெளிவாய் நடத்துகிறபடி நான் இந்த வார்த்தை சொல்லுகிறேன். இந்த இடத்துல வந்து இருக்கிற அநேகருடைய ஜெபங்கள் எப்படி மாறிவிட்டது என்று சொன்னா, ரட்சிக்கப்பட்ட புதிதில அப்பா நீங்க மட்டும் எனக்கு போதும்னு ஜெபம் பண்ண அநேகர் இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது ஒரு பெரிய லிஸ்டோடு வந்து நிற்கிறீங்க. எனக்கு வீடு வேணும், காரு வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி ஏன் ஜெபிக்கிறீங்க என்று சொன்னா, ஆரம்பத்துல இயேசுவை மட்டும் பாத்தீங்க, இப்போ அக்கம் பக்கத்துல கொஞ்சம் கம்பேர் பண்ண ஆரம்பித்து விட்டீங்க. எனக்கு ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறதுனால நான் தைரியமாய் சொல்லுகிறேன். ஏன் நம்ம ஜெபம் மாறிட்டு தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட புதியதுல நீங்க மட்டும் போதும்னு ஜெபம் பண்ண ஜெபம் இன்னைக்கு எப்படி மாறிட்டுனா, எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது வேணும், இது வேணும். ஏன் என்று சொன்னா, மற்றவர்களை பார்க்கும் பொழுது நமக்குள்ள இல்லைன்னு சொல்லி ஒரு உணர்வு வந்து விட்டது. நான் படிக்கும் பொழுது ஒரு விளம்பரத்திற்கு ஒரு டெபினிஷன் என்னன்னா, விளம்பரமானது தேவையில்லாத இடத்துல ஒரு தேவையை உருவாக்குமா. நான் பேசுற புரியுதா? தேவையில்லாத இடத்துல ஒரு தேவையை உருவாக்குறது விளம்பரம்னா நம்ம பாக்குற ஒரு காரியம். அது நம்ம டிவில பாக்குற விளம்பரமா இருக்கலாம், அல்லது நம்ம வால் போஸ்ட்ல ஒட்டப்பட்டிருக்கிற ஆடா இருக்கலாம்.
இது என்னன்னா நமக்கு இல்லாதத நமக்கு தேவையில்லாதத தேவையை போல உருவாக்கி கொடுக்குமா. இன்னைக்கு நம்ம அக்கம் பக்கத்துல பார்த்த உடனே நமக்கு எது தேவையோ அதை கர்த்தர் சரியாய் தந்திருக்கிறார். ஆனா நமக்கு இல்லைங்கிற ஒரு உணர்வை கொடுத்து விட்டது. இன்னைக்கு நம்ம ஜெபம் மாறணும்னா நம்ம செய்ய வேண்டியது, முன்னாடி கர்த்தர் இருக்க வேண்டும். ரெண்டாவது, அக்கம் பக்கத்துல பார்க்க கூடாது, நம்ம ஓட்டத்துல நம்ம ஓடணும். அல்லேலூயா. இந்த தாவீது கர்த்தரை முன்னாடி வச்சது மட்டுமல்ல, எனக்கு வசனங்கள் காண்பிக்க நேரம் இல்ல, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல அதை கவனிக்க முடியும். கர்த்தர் இந்த தாவீதை ராஜஸ்தானத்துல நிலைக்க பண்ணதுக்கு ஒரு காரணம், கர்த்தரை முன்னாடி வச்சாரு. ரெண்டாவது என்னன்னா, தான் ஓட்டத்துல தான் ஓடினார். இப்போ கோலியாத்த நான் எதிர்க்க போகிறேன் என்கிறத இப்போ சவுல் ராஜாட்ட சொல்லியாச்சு. இப்ப சவுல் ராஜா என்ன செய்யறாருன்னா, முதல்ல நீ போக கூடாதுன்னாரு. அப்புறம் போகுவதற்கான இவருடைய தகுதி என்ன என்பதையும் இவர் வனாந்திரத்துல செய்த காரியத்தையும் சொன்ன உடனே நீ போங்கிற அனுமதியை கொடுத்த போது சவுல் ராஜா என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய வஸ்திரத்தை கலத்தி, தன்னுடைய கவசத்தெல்லாம் கலத்தி என்ன செய்யறாருன்னா இந்த தாவீது மேல போடுறாரு. இந்த தாவீது செய்தது என்னன்னா, போட்டு நடந்து பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இவைகளை போட்டு கொள்ளக்கூடாது. ஏன்னா என் அழைப்பு என்னன்னா, கோலும் கவனோடு போக வேண்டும். தன் தடியும் தன் தவனும் தான் என்னுடைய அழைப்பு. இதோட போய் நான் சத்ருவை வீழ்த்தினாதான் கனம் கர்த்தருக்கு உண்டாகும். பூலோகத்தார் யாரோ அறிந்து கொள்வார்கள், இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த தாவீதை தெரிந்தெடுத்து அந்த ராஜஸ்தானத்துல நிலைக்க பண்ணதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, சவுளுடைய அழைப்பு எனக்கு வேண்டாம், சவுளுடைய வஸ்திரம் எனக்கு வேண்டாம், என் அழைப்பு எனக்கு போதும். அல்லேலூயா. முதலாவது கர்த்தரை நம்ம பின்பற்றணும்னா கர்த்தரை முன்னாடி வைக்கணும். ரெண்டாவது நம்ம அக்கம் பக்கத்துல திரும்பி பார்க்க கூடாது. அல்லேலூயா. நம்ம அங்கே இங்கேயும் எட்டி பார்த்தா என்ன ஆயிரும்னாச்சுன்னா பின்வாங்கி போயிரும். நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. பவுல் கர்த்தரை முன்னாடி வச்சது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் போது, திருப்ப வேண்டாம் என்ன கவனிங்க, பின்னானவைகளை பின்னாடி இருக்கிறத மறந்துட்டேன்னு சொல்றார். அல்லேலூயா. கர்த்தரை முன்னாடி வச்சிருக்கிறனா கர்த்தரை மட்டும் பார்ப்பேனே தவிர பின்னாடி உள்ளதெல்லாம் மறந்துட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இந்த நாள்ல கர்த்தர் முதலாவது நம்மோடு பேசுகிற வார்த்தை, அவரை முன்னாடி வைக்கணும், அக்கம் பக்கத்துல பார்க்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது இந்த சீஷர்கள் ஏன் தடுமாடினார்கள், அதை நான் உங்களுக்கு வேகமா நான் சொல்லப்பட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும். என்னோடு கூட சேர்ந்து நீங்க தியானிக்கும்படிக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம அதே மார்க்கு 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். மார்க்கு 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும் பொழுது, ரெண்டாவது ஏன் இந்த சீஷர்கள் தரிசனத்தை அவர்கள் போய் சேருவதற்கு முன்னாடி இவ்வளவு போராட்டம் என்று சொன்னா, 40வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க. 40. அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. நான் நேரம் எல்லாம் ஆகினால அந்த அப்போஸ்தலர் 27க்குள்ள ரொம்ப வரல. நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. தரிசனத்தோடு கிளம்பின இந்த கப்பல்ல மாலுமியும் கப்பல் எஜமானுடைய திறமையை வச்சதுனாலதான் அவர்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இழந்து விட்டார்கள். நான் சொல்றது வசனங்கள் வாசித்தவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரெண்டாவது சீஷர்கள் ஏன் தடுமாடுகிறார்கள் என்று சொன்னா, இவங்களுக்கு என்ன பயமும் அவிசுவாசம் அவிசுவாசம் இருந்தா பயம் இருக்கும், விசுவாசம் இருந்தா அங்கே பயம் இருக்காது. ஆமென். நான் பேசுற செய்தி புரியுதா? நான் இதோட முடிச்சிட்டுமா? உங்க முகத்தை பார்க்கும்போது அப்படியே சோர்வா தெரியுது. பயம் இருந்துச்சுன்னா அங்கே அவிசுவாசம் இருக்கும், விசுவாசம் இருந்துச்சுன்னா அங்கே பயம் இருக்காது. அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா? சரி, இவங்களுக்கு ஏன் பயம் வந்துச்சு, சீஷர்களுக்கு ஏன் பயம் வந்துச்சுன்னா, இவர்கள் ஒன்றை விட்டு விட்டார்கள். எதை விட்டுட்டாங்கன்னா, 35வது வசனத்தை வாசிங்க. அன்று சாயங்காலத்தில் இயேசு சீஷர்களை பார்த்து, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு சொன்ன வார்த்தையை விட்டு விட்டார்கள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஏன் சீஷர்களுக்கு பயம் வந்துட்டுனா, வார்த்தையை விட்டுட்டாங்க, சூழ்நிலையை பார்த்துட்டாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப வேகமா கொண்டு போறேன், நீங்க கவனிக்கணும். நீங்க கொஞ்சம் இங்க கவனித்தா உங்களுக்கு புரியும். நமக்கு முன்னாடி 2 இருக்குது. சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ரெண்டாவது காற்றிலே அடித்துக் கொண்டிருக்கிற அலை, காற்றும் கடல்ல அடித்துக் கொண்டிருக்கிற அலையும் பலமான காற்றும். இது சூழ்நிலை, இது வார்த்தை. நான் ரொம்ப எளிமையா ரொம்ப வேகமா உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு முன்னாடி 2 இருக்குது. ஒண்ணு வார்த்தை, ரெண்டாவது சூழ்நிலை. நாம் எதை பார்க்கிறோம்? சீஷர்கள் எதை பார்த்தாங்கன்னா, வார்த்தையை விட்டுட்டாங்க, சூழ்நிலையை பார்த்தார்கள். ஆகையினால இவர்களுக்குள்ள பயம் வந்துச்சு, விசுவாசம் மங்கி போய்விட்டது. இன்னைக்கு ஏன் நம்ம அக்கறைக்கு போய் சேர முடியல, ஏன் தடுமாட்டம் என்று சொன்னா, வார்த்தையை விட்டுட்டோம், சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு
நாம எல்லாரும் சேர்ந்து போய் சேர போறோம்னு அர்த்தம். சீஷர்கள் எப்படி ஜெபம் பண்றாங்கன்னா, நாங்கள் மடிந்து போகிறோம், அப்போ நீர் மட்டும் போய் சேர போகிறீங்க. நான் பேசுறவங்களுக்கு புரியுதா? இயேசு அவர்களோடு இணைத்து பேசுகிறார். அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அவர் சொன்னா கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவர் சொன்ன அப்படி நடக்கும். ஆனா சீஷர்கள் வார்த்தையை விட்டுட்டாங்க, சூழ்நிலையை பார்த்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு மீண்டும் பேதுருவையும் பவுலையும் நான் மேலோட்டமா நான் உங்களுக்கு காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவது இந்த பேதுருவை நீங்க 8வது அதிகாரத்துல நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற பிரதான அந்த கப்பல் பிரயாணத்தை குறித்து கவனிக்கிறோம். மத்திய 8வது அதிகாரத்துல இருக்கு. ஆனா நம்ம இப்ப தியானிக்க போகிறது மத்திய 14. நீங்க நிறைய வசனங்கள் சொல்றதுனால கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, என கவனிக்கணும். இப்போ மத்திய 14வது அதிகாரத்துல கவனிப்பீங்கன்னா, 2வது இதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு நாள் மாலையில ஊழியத்தை முடிச்சுட்டு சீஷர்ல பார்த்து அக்கறைக்கு போகும்படிக்கு துரிதப்படுத்துகிறார். அக்கறைக்கு போகும்படிக்கு துரிதப்படுத்துகிறார். இப்போ சீஷர் எல்லாரும் பிரயாணப்பட்டு இப்போ பேதுரு என்ன கேட்டார்? வசனத்தை வாசிச்சாச்சு, இங்க கவனிங்க. பேதுரு என்ன சொல்றான்னா, நானும் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்திற்கு வர கட்டளை வேண்டும். ஏன் இந்த வார்த்தை இந்த பேதுரு கேட்டார்னா, அந்த பேதுருக்கு மட்டும் ஒரு ரகசியம் தெரியும். 12 சீஷர்ல பேதுருக்கு மட்டும் ஒரு ரகசியம் தெரியும். அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்குது. யோவான் 6வது அதிகாரத்துல இருக்கு, திருப்ப வேண்டாம். யோவான் 6வது அதிகாரத்துல ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களோன்னு 12 பேரை பார்த்து கேட்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், யாரிடத்தில் ஐயா போவோம்? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வார்த்தைகள் உண்டு, வசனங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். ஆகினால இந்த பேதுருவுக்கு தன்னுடைய விருப்பம் நிறைவேறணும்னா, நான் கடல் மேல நடக்கணும்னா எனக்கு என்ன வேணும்? வார்த்தை வேண்டும், கட்டளை இடும் என்று சொல்லி ஜெபம் பண்ணா. பேசுறது புரியுதா? இப்ப உங்க விருப்பம், நீங்க ஏதோ ஒன்றை விரும்புறீங்க, நீங்க விரும்புறத நீங்க சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும்னா வார்த்தை வேண்டும். அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா புரியலையா? ஏதோ ஒரு நீங்க ஏதோ ஒரு காரியத்தை சுதந்திரிக்கணும்னு விரும்புறீங்க, பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்க. அது வீடு கட்டுறதா இருக்கலாம், கார் வாங்குறதா இருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம், ஏதோ ஒன்று உயர்வானதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறோம். அதை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல நமக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கான வழி வேண்டாம், வார்த்தை இருந்தா போதும். அல்லேலூயா. கடல் மேல மனுஷன் நடக்க முடியுமா? இது சாத்தியம் இல்லாதது, முடியாதது, நடக்காதது. இந்த பேதுருக்கு இது தெரிந்தும் அவர் எப்படி ஜெபம் பண்றாருன்னா, நானும் நடந்து உம்மிடத்திற்கு வர கட்டளையிடும். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு வா என்றார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வா என்கிறார். வா என்கிறது தமிழ்ல ஒரே எழுத்து, வா என்று சொல்லி அழைக்கின்றார். இப்ப வா என்றார் என்று சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தை வா என்கிற வார்த்தை, இங்க கவனிங்க. வா என்கிற இந்த வார்த்தையை பிடித்து கொண்ட இந்த பேதுரு என்ன செய்தானா, படகை விட்டு இறங்கி, நான் வாசிக்க நேரம் அதனால நானே சொல்லுகிறேன், படகை விட்டு இறங்கி கர்த்தரிடத்துல போகும்படிக்கு ஜலத்தின் மேல், இயேசுவுக்கு அப்புறம் ஜலத்தின் மேல் நடந்த ஒரே ஒரு ஆள் யார் என்று சொன்னா இந்த பேதுரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நடந்தார்? வார்த்தையை பிடித்து கொண்டார், வார்த்தையை பார்த்தார். வார்த்தையை பிடித்து கொண்டார், வார்த்தையை பார்த்தபடினால் இவர் நடந்தார். இப்ப அடுத்து 30வது வசனத்துல, 30வது வசனம் வாசிங்க. இப்போ வார்த்தையை பார்த்த பேதுரு காற்று பலமாயிருக்கிறதை கண்ட பொழுது அமைந்து போன. போதும், நம்ம எதை பார்க்கிறோம்? இந்த பேதுரு அமைந்து போனதுக்கு காரணம் வார்த்தையை விட்டுட்டு சூழ்நிலையை பார்த்தார். வார்த்தையின்படி நடந்தார், ஜலத்தின் மேல் நடந்தார். ஆனா வார்த்தையை விட்டுட்டு சூழ்நிலையை பார்த்தார். காற்று பலமாயிருக்கிறதை கண்டார். இன்னைக்கு நம்முடைய பலவீனங்கள் பலமாயிருக்கலாம், நம்முடைய சூழ்நிலைகள் பலவீனமாயிருக்கலாம், நம்முடைய சூழ்நிலைகள் சாத்தியமில்லாததா இருக்கலாம். சூழ்நிலையை விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன், வார்த்தையை மட்டும் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பவுல உங்களுக்கு வேகமா சொல்லுகிறேன். அப்படி அப்போஸ்தலர் 27 திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 27ல என்ன நடந்துச்சுன்னா, இப்போ இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்துக்கு கப்பல்ல இவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். இந்த பிரயாணத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கின்றார். இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் எழுதின லூக்கா கூட இருக்கின்றார். இன்னும் பவுலுடைய சில நண்பர்கள் இருக்கின்றார்கள். இப்ப பவுல் எப்படி இருக்கிறார்னா, இவர் ஒரு கைதியா இருக்கிறார். ஏன் இவர்களோடு பிரயாணப்படுகிறார்னா, ஒரு 100க்கு அதிபதியினுடைய வசத்துல
வாசிக்க சொல்லல, எடுத்து வச்சுட்டு என்ன கவனிங்க. இப்ப 100க்கு அதிபதியினுடைய வசத்துல இந்த பவுல கொடுத்துருக்குறாங்க. எங்க போகணும்னா இத்தாலியா தேசத்துல போய் ரோம் நகர்ல இருக்கிற ராயனுக்கு முன்னாடி இந்த பவுல நிப்பாட்டணும். ஏன்னா இவர் ராயனுக்கு அபயமிட்டு இருக்கிறார், ராயனிடத்துல விசாரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்போ இவர்கள் பிரயாணப்பட்டு போகிற வழியில இந்த கப்பல் யாத்திரையில நிறைய பிரச்சனை வருது. இப்போ மாலுமி முதல்ல 100க்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறார், இந்த உபவாச நாட்கள் கழிந்து போனதுனால இனி பிரயாணப்படுவது நமக்கு வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கொண்டு வரும்னு சொன்ன பொழுது, இந்த 100க்கு அதிபதி முதலாவது செய்த தவறு என்னன்னா, முதல்ல என்ன தவறு செய்தார் என்ன கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதுல இருக்கிறதான் சொல்றேன். முதல்ல அவர் செய்த தவறு என்னன்னா, பவுலினால் சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை விட கப்பல் எஜமானையும் மாலுமியை நம்பினார். யார நம்பினாரு? இங்க யார முன்னாடி வச்சாரு? மாலுமியும் கப்பல் எஜமானியும் முன்னாடி வச்சார். சரியா? ரெண்டாவது அவங்க செய்த ஒரு காரியம் என்னன்னா, வார்த்தை, பவுல் நிமித்தம் சொல்லப்பட்ட வார்த்தையை விட்டுட்டு, அதுல வாசிங்க 12வது வசனமா, தென்றல் மெதுவாய் அடித்தபடினால் 13 தென்றல் மெதுவாய் அடித்தபடினால். இப்ப ரெண்டாவது அவங்க வார்த்தையை விட்டுட்டு எதை பிடிச்சாங்கன்னா, பவுல் நிமித்தம் சொல்லப்பட்டதை விட்டுட்டு சூழ்நிலையை பிடிக்கிறாங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடினால் இவங்க பிரயாணப்பட்டாங்க, சூழ்நிலையை பிடிச்சாங்க. நான் இப்ப கப்பலை குறிச்சுதான் பேசிட்டு இருக்கிறேன், 100க்கு அதிபதியை குறிச்சு பிரசங்கிட்டு இருக்கிறேன். நான் இனிதான் பவுலுக்குள்ள வர போறேன். இப்ப சூழ்நிலையை கண்டு இவங்க பிரயாணப்பட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, அதே வசனம் சொல்லுகிறது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூக்குரலித்தான் என்கிற ஒரு கடும் காற்று மோதி கப்பல் சீர்குலைந்து விட்டது. இப்போதான் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு. சரி, இப்ப எப்படியோ கரை சேர்ந்து வர்றாங்க. இந்த கப்பலுடைய நிலவரம் என்னன்னா, அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பல் இத்தாலியாவுக்கு போகிற கப்பலுடைய நிலவரம் எப்படி ஆயிட்டுனா, அதே அப்போஸ்தலர் 27:41 நீங்க கவனிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. கப்பலு உடைஞ்சு போயிட்டு. ஏன் உடைஞ்சு போச்சுன்னா, இந்த கப்பல் இத்தாலியாவுக்கு போய் சேரதுக்கு முன்னாடி கடல்ல இது உடைஞ்சு போயிட்டு. கடைசி வசனம் சொல்லுது, கப்பல் துண்டுகளை எடுத்துட்டு இவங்க போயிட்டாங்க கரை சேரும்படிக்கு. காரணம் என்னன்னா, கத்தரை முன்னாடி வைக்கல, மாலுமியும் கப்பல் எஜமானி வச்சாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பவுல் நிமித்தம் சொல்லப்பட்ட வார்த்தையை விட்டுட்டு இவர்கள் என்ன செய்தார்கள்னா, சூழ்நிலையை பிடிச்சிட்டு பிரயாணப்பட்டாங்க. ஆகியனால கப்பல் உடைஞ்சு போய் இப்ப எங்க வந்துட்டாங்கன்னா, மெலித்தான்கிற தீவுக்கு வந்துட்டாங்க. இப்ப யாரை குறிச்சு பிரசங்கிக்கிறேன்னா, இப்ப கப்பலை விட்டுருங்க, 100க்கு அதிபதியை விட்டுருங்க, ஜனங்களுக்கு வரலாம். 276 பேரும் இவர்கள் பத்திரமாக எங்க வந்து சேர்ந்துட்டாங்க? மெலித்தான்கிற தீவுக்கு வந்துட்டாங்க. இப்ப எல்லாரையும் விட்டுருங்க, பவுலை மட்டும் எடுத்துக்கொள்வோம். சரியா? இது 28வது அதிகாரத்துல நான் வசனம் வாசிக்க நேரம் இல்ல, ஆனால் நான் வேகமா வர்றேன், உங்களுக்கு தெரிந்த சம்பவம் நம்புறேன். மெலித்தான்கிற தீவுக்கு வந்துட்டாங்க. அந்த நாட்கள்ல இருந்த அந்த கடும் குளிர்ல இவங்க மிகவும் இந்த தீவில் இருக்கிற ஜனங்கள் இவர்களை அன்பாய் ஏற்றுக்கொண்டு அவர்களை உபசரிக்கிறாங்க. குறிப்பாய் அந்த நாட்கள்ல இருந்த அந்த குளிருக்காக இவர்களை நெருப்ப மூட்டி குளிர் காய வைக்கிறாங்க. நான் பேசுறது புரியுதா? இப்போ இவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்துல பவுல் என்ன செய்யறான்னா, விறகு எடுத்து நெருப்புல போடுறான். இவர் எடுத்த விறகுல விரியன் பாம்பு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? விரியன் பாம்பு. நான் இதுவரைக்கும் சொன்னதை விட்டுருங்க, இப்ப பவுல மட்டும் எடுக்கிறேன். ஏற்கனவே நான் பேதுருவை எடுத்த மாதிரி பவுல மட்டும் உங்களுக்கு, பேதுரு அமிழ்ந்து போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னேன். இப்ப பவுல குறிச்சு நான் ஒரு சம்பவம் சொல்றேன். இவர் எடுத்த விறகுல ஒரு விரியன் பாம்பு இருக்கு. இந்த விரியன் பாம்பு என்ன செய்துச்சுன்னா, கோபப்பட்டு அந்த வெப்பத்தை தாங்க முடியாதபடிக்கு பவுலுடைய கைய கவி கொண்டது. இவர் அதை பிடிச்சு தீயில போட்டுட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறார். நமக்குள்ள கொஞ்சம் இந்த கேள்வி வருதான்னு எனக்கு தெரியல. இந்த பவுல் என்ன செய்திருக்கலாம்னா, அந்த தீவுல ஏதாகிலும் வைத்தியங்களை செய்திருக்கலாம், அல்லது என்ன செய்திருக்கலாம், கூட இருக்கிற ஒரு வைத்தியர். யார் வைத்தியரு? லூக்கா கிட்ட ஏதாவது வைத்தியம் கேட்டிருக்கலாம். கேட்டாரா? கேட்கலையா? கேட்கல. இவர் போய் சும்மா உட்கார்ந்து இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் இவர் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. லூக்கா கிட்டையும் ஒண்ணும் கேட்கல. இந்த தீவுல இருக்கிறவங்க சொல்றாங்க, யமனானது இவனை பின்னாடியே வந்துட்டு இருக்குது, கடலை தாண்டி வந்தாலும் மரணமானது இவனை விழுங்க போகிறது என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் பாம்பு கட்டிச்சா என்ன செய்வோம்? பாம்பு கட்டிச்சு செத்தவங்களை விட பயத்துல செத்தவங்க அதிகம். கொரோனாவுல செத்தவங்களை விட பயத்துல செத்தவங்க அதிகம். நான் சொல்றேன் உண்மையா. இப்போ இந்த பவுல் போய் உட்கார்ந்து இருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்குள்ள இவங்களுக்கு வேற சிந்தை உண்டாகி, இவன் தேவனோ என்று சொல்லி இவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தீவுக்கு முதலாளியாகி அவருடைய தகப்பன் வியாதிப்பட்டு இருக்கிறாரு. அவருக்கு போய் இவரு ஜெபம் பண்றாரு, சுகமாயிடுச்சு.
இப்ப என்ன ஆயிட்டுனா, அந்த மெலித்தா தீவுல ஒரு சுகமளிக்கும் ஆராதனை நடத்திட்டாங்க. தீவுல இருக்கிற எல்லா வியாதியஸ்தரையும் கூட்டு வந்து ஒரு மருத்துவ முகாம் நடத்திட்டாங்க. அந்த மருத்துவ முகாமுல யாரு மருத்துவர்னா இயேசுதான் மருத்துவர். அல்லேலூயா. இங்கே மெலித்தா தீவுல அப்பனா ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் ரட்சிப்பு உண்டாயிட்டு. ஆமென். யார் நிமித்தம்? யார் நிமித்தம்? பவுல் சும்மா உட்கார்ந்து இருந்ததுனால. பவுல், உங்களுக்கு நான் சொல்ற செய்தி புரியல நினைக்கிறேன். நல்ல பாம்பை விட விஷம் கூட்டினது விரியன் பாம்பு. விரியன் பாம்புல நிறைய வகை இருக்குது. நல்ல பாம்பு கடித்தா கூட 1-2 மணி நேரங்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதற்கேற்ற மருந்து எடுத்தா தப்பிச்சுக்கலாம். ஆனா விரியன் பாம்புல எந்த வகை விரியன் பாம்பு கடிச்சாலும் சில நிமிடங்கள் தான் அதுக்கு மருந்து எடுப்பதற்கான நேரம், இல்லைன்னா ஆள் காலி. இப்ப இந்த பவுல் இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம். என்ன காரணம் தெரியுமா? முந்தின அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிக்கலாம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக. இது எப்போனா கப்பல்ல பிரயாணம் பண்ணும் போது இந்த பவுலுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தா. அல்லேலூயா. என்ன வார்த்தைனா, நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும். எதற்காக இந்த பவுல் வந்து இந்த இடத்துல சும்மா உட்கார்ந்து இருந்தார்னா, ராயனுக்கு முன்னாடி போய் என்ன நிப்பாட்டு வரைக்கும் பாம்பு கடிச்சாலும் சரி, 10 துண்டா வெட்டி போட்டாலும் சரி, கர்த்தர் என்ன கொண்டு போய் சேர்ப்பா. செய்தி புரியல. அக்கறைக்கு போய் சேரும் வரைக்கும் நமக்கு ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சுன்னா போதும், எத்தனை பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நம்ம தப்பித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இதுல பவுல் அறிக்கை பண்றதை கவனிங்க. 25 வாசிங்க. மனுஷரே, இவருடைய விசுவாசத்தை பாருங்க. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் தான் நடக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு, எனக்கு, உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய ஊழியத்துல என்ன நடக்கும்னா, எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சூழ்நிலை அல்ல. இந்த பவுல் சூழ்நிலையை விட்டுட்டாரு, வார்த்தையை மட்டும் பிடிச்சதுனால இவர் சும்மா உட்கார்ந்து இருந்தாரு. இவர் நிமித்தம் கர்த்தர் என்னெல்லாம் செய்யணும்னு விரும்பினாரோ அதெல்லாம் மெலித்தா தீவுல செய்து திரும்ப 2வது ஒரு கப்பல் ஏறுறாங்க. மிதுனம் என்கிற அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பல்ல ஏறி அவர்கள் இத்தாலியாவுக்கு போகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுறத உணர்றீங்களா? இந்த இடத்துல உங்கள் மத்தியில் நிற்கிறேன். எனக்கு சாட்சி சொல்ல நேரம் இல்ல. எனக்கு சொந்த ஊர் திசைநிலை பக்கத்துல இருக்கிற சுவிசேஷபுரம். இந்த இடத்துல நிற்கிறேன்னா, 1 ஆண்டவருடைய கிருபை, 2வது என் தாயாருக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். நான் 3 வருஷம் குடிகாரனா இருந்தவன். தினமும் குடிக்காட்டா எனக்கு தூக்கம் வராது. அப்படி ஒரு குடிகாரனாய், குடிகாரனாய் இருந்தவன். குடிகார ரட்சிக்கப்படுறதே பெரிய விஷயம். ரட்சிக்கப்படுறதையும் தாண்டி இன்னைக்கு நான் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன்னா, என் தாயாருக்கு நான் குடியில இருக்கும் பொழுது, என் தாயார் ஜெபிக்கும் போது என் ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்கு தத்துவம் என்னை ஊழியக்காரனாய் மாற்றிட்டு இன்னைக்கு ஊழியத்துல ஓட வைக்குது. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் 1000 வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தாலும் ஒரு வார்த்தை போதும் எனக்கு ஜெயம் எடுப்பதற்கு. இன்னைக்கு டெய்லி ஒரு வாக்கு தத்துவம், மாதத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம் சொல்லி நிறைய வாக்கு தத்தங்களை கேட்டதுனால ஒரு வாக்கு தத்துவத்துக்கு ஒரு நாள் சொல்லி தூர தூக்கி வச்சிடறோம். இது நேரத்தோட முடிஞ்சு, இது போன வருஷத்தோட முடிஞ்சு. இல்ல, இப்ப ஆண்டவர் சிலருக்கு சொல்லுகிறார், நீங்க ரட்சிக்கப்பட்ட புதிதுல உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துல இன்னைக்கும் ஜீவன் இருக்குது. நீங்க வார்த்தையை பார்த்தா, சூழ்நிலை அல்ல, வார்த்தையை பார்ப்பீர்கள் என்று சொன்னா அந்த வார்த்தையில் உள்ள ஜீவன் உங்களை சரியாய் வழி நடத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நான் இப்ப செய்தியை முடிச்சுட்டேன். ஒரு வார்த்தையை எனக்கு ஆவியானவர் தெளிவாய் ஒரு வாரமாய் என்னை நடத்தி கொண்டு ஒரு வார்த்தையை நான் சொல்லி அப்படி நான் உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு ஆவியானவர் இப்ப செய்தியை முடிச்சுட்டேன். நான் செய்தியை தாண்டி ஒரு வார்த்தை எனக்கு ஒரு வாரமா ஆவியானவர் என்னோடு பேசி கொண்டிருந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லி அப்படி நான் ஜெபத்துல நடத்த விரும்புகிறேன். சீக்கிரமா நான் முடிச்சிடறேன். நான் அதிக நேரம் உங்களை எடுத்துக்கொள்ள போகிறது இல்ல. என்னாகமம் 10வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. என்னாகமம் 10வது அதிகாரம், என்னாகமம் 10வது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்தவங்க சத்தமா வாசிங்க. மோசே தன் மகனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று இவர்கள் வனாந்தரத்துல பிரயாணப்படும் பொழுது தன்னுடைய மாமனாகிய ஓபாவை நோக்கி மோசே சொல்லுகிறார், உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன இடத்துக்கு, கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணப்பட்டு போகிறோம். நீயும் என்னோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு ஆவியானவர் தெளிவாய் சொல்லி அனுப்புனதுனால நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். இந்த ஊழியத்தை குறித்து கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்.
இந்த ஊழியத்துல யார் யார் இணைந்து இருக்கிறீங்க, இணைந்து கொள்ள போறீங்க என்பது எனக்கு தெரியல. நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பண்ணி இருக்கிறார். இப்ப என்ன சொல்லுகிறார்னா, ஓபா யார் என்று சொன்னா மீதியானு. இந்த மீதியான குறித்து என்னாகும் 25-26 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, மீதியானரை வெட்டி போடுங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி சபிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை பாவத்துக்குள்ள வழி நடத்தின மீதியானாகிய ஓபாவை நோக்கி மோசே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு என்ன செய்வோம்? நன்மை செய்வோம். ஏன்னா கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதுக்கு என்ன 32வது வசனத்தை மட்டும் வாசிங்க, நம்ம ஜெபிக்கலாம். நீ எங்களோட கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே, கர்த்தர் எங்களுக்கு செய்யும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம். நாங்க கர்த்தர் தர்றத பங்கு போடுவோம்னு சொல்லல, கர்த்தர் என்ன செய்யறாரோ அதை உங்களுக்கு தருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இந்த ஊழியத்தை குறிச்சு ரொம்ப தெரியாது. நான் அண்ணனை 2-3 தடவை பார்த்துருக்கிறேன். 2 தடவை தான் பார்த்துருக்கிறேன். திண்டுக்கல்ல பார்த்துருக்கிறேன், இப்ப இன்னைக்கு பார்த்துருக்கிறேன். நான் இந்த ஊழியத்தை குறித்து எனக்கு ஆவியானவர் தெளிவாய் நடத்தின. இன்னைக்கு கூட மனிஷ் பிரதர் ஷேர் பண்ணும்போதுதான் இந்த ஊழியத்துல என்னென்ன ஊழியம் நடக்கு என்பதை ஓரளவு அறிந்து கொண்டேன். அப்போ எனக்கு இந்த ஊழியத்தை குறித்து 1 வாரத்திற்கு மேல ஆண்டவர் பேசின வார்த்தை, நல்ல தரிசனம் இந்த ஊழியத்திற்கு உண்டு. சொல்லுங்களா ஆமென். நல்ல வாக்குத்தத்தம் இந்த இடத்துல உண்டு. இந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கும் பூரணமாய் உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். யாருக்குன்னா, இணைந்து கொள்ளுகிறவர்களுக்கு. மீதியானா இருக்கலாம், நீங்கள் இணைந்து கொண்டா இஸ்ரவேலுக்குரிய நன்மை உங்களுக்கும் உண்டு. இஸ்ரவேலுக்குரிய வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உண்டு. நீங்க புதிதாய் வந்தவர்களா இருக்கலாம். நல்ல தரிசனத்தோடு கூட இந்த ஊழியத்துல கர்த்தர் நடத்துகிறார். நான் நம்புகிறேன் இந்த ஊழியத்தை கர்த்தர் நாம் இணைந்து கொள்ளுகிறதற்கு ஏற்றார் போல நமக்கும் அவர் நன்மை செய்வார். அதான் வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்குள்ள நன்மை அவனுக்கு உண்டு. அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து கொள்ளலாம். நான் அப்படி கேட்ட வார்த்தைக்கு நேரம் நான் அப்படி உங்களை நடத்தி அண்ணன் கையில கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினா, ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் தெய்வ சமூகத்துல கண்களை மூடி தேங்க்யூ ஃபாதர். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நல்ல தரிசனத்தோடு கூட ஆரம்பிக்கப்பட்ட அநேகருடைய ஓட்டங்கள் இன்னைக்கு தடுமாட்டத்தின் பின்னணியத்துல நீங்க வந்து இருக்கலாம். சந்தோஷமாய் ஆரம்பித்த குடும்ப வாழ்க்கை சில வேலைகளை தடுமாற்றமாய் இருக்கலாம். நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆரம்பித்த தொழில், வேலை, படிப்பு இன்னைக்கு தடுமாற்றத்துல இருக்கலாம். சகோதரி சகோதரியே, கையை கட்ட வேண்டாம். நாம் தேவனுக்கு அடிமைகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க. கொஞ்ச நேரம் விடுதலையோடு கூட தெய்வ சமூகத்துல. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. கர்த்தரை முன்னாடி வச்சா தடுமாற்றங்கள் வராது. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தடுமாற்றங்கள் வராது. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தம் பண்ணினதை போல உங்களுக்கு எனக்கு கர்த்தர் நல்ல தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நல்லதொரு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அழைத்தவர் முன்னே செல்லட்டும். அழைத்த ஆண்டவர் நமக்கு முன்னே சொல்லட்டும். ஒரு விஷயம் எல்லாரும் வாய்களை தரணும். ஆண்டவரே, எனக்கு முன்னாடி நீங்க போங்க. ஆண்டவரே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, கத்த தந்திருக்கிற படிப்புல, கத்த தந்திருக்கிற வேலை, கத்த தந்திருக்கிற பிள்ளைகளின் காரியத்துல நீங்க முன்னாடி போங்க. ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த இடத்துல சிலர் பயத்தோடு கலக்கத்தோடு வந்து இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க பயத்தோடு கலக்கத்தோடு கூட தடுமாற்றத்தோடு கூட வந்திருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்வியோடு கூட வந்திருக்கலாம். உபாகமம் 31:8 பயந்து போய் கலங்கி கொண்டிருந்த யோசுவாவை பார்த்து உபாகமம் 31:8 மோசேயை கொண்டு கர்த்தர் சொன்னார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்க கலங்கி வந்திருக்கலாம், பயந்து வந்திருக்கலாம். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் அர்ப்பணிக்கிறபடினால் அவர் சொல்லுகிறார், அவர் நமக்கு முன்னே போவார். நம்முடைய பிரயாணங்கள் அவர் முன்னே போவார். நம்முடைய பிரயாசங்கள் அவர் முன்னே போவார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர் முன்னே போவார். அவர் நம்மோடு கூட இருப்பார். அவருடைய கரம் நம்மை விட்டு விலகாது. அவருடைய கரம் நம்மை நடத்தும். Thank you, Father. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், முசுக்கட்டை செடிகளின் இரைச்சலை கேட்கும் பொழுது நீ எழும்பிப்போ,
ஏன் என்று சொன்னா கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். இன்னைக்கு சிலருடைய செவிகள்ல அந்த இரைச்சலின் சத்தம் துணிக்கிறது. சிலருடைய செவிகள்ல இதுவரைக்கும் தாமதமாய் பொறுமையோடு கூட சிலரை அமர பண்ணின ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில எழுந்து புறப்படும்படிக்கு ஒரு சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார். ஏனென்று சொன்ன அவர் முன்னே புறப்படுகிறார். இந்த நாளிலிருந்து அவர் முன்னே புறப்படுகிறார். இந்த நாளிலிருந்து அவர் முன்னே புறப்படுகிறபடியினால் அவருக்கு பின்னே நாம் தொடரும் பொழுது கேபா தொடங்கி கேசேர் மட்டும் நமக்கு ஜெயம் உண்டாயிருக்கும். கேபா தொடங்கி கேசேர் மட்டும் சத்துருக்களை நாம முறியடிக்க முடியும். தடைகளை நாம் உடைக்க முடியும். Thank you, Father. இரண்டாவது கட்டணமோடு கூட பேசினார். சீஷர்கள் வார்த்தையை விட்டு விட்டார்கள், வாக்கு தத்தத்தை விட்டு விட்டார்கள். நீங்க எத்தனையோ வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் கத்தர் கொடுத்திருக்கலாம். நிறைய வாக்கு தத்தங்களை பெறட்டுங்கன்னு சொல்லல. உங்களுக்கு ஆண்டவர் பிரதானமாய் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை போதும், ஒரு வாக்கு தத்தம் போதும் ஜெயமாய் ஓடுவதற்கு. ஒரு வார்த்தை போதும். நான் பொய் சொல்லல, நான் உண்மையே சொல்லுகிறேன். இந்த இடத்துல நான் ஊழியத்துல வந்து நிற்கிறேன்னா, என் குடும்ப வாழ்க்கையில நான் பிரயாணப்பட்டு போகிறேன். நான் ஒண்ணு எனக்கு கத்த தந்த ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வாக்கு தத்துவம். நிறைய வாக்கு தத்துவம் இருப்பதை விட ஒரு வார்த்தை இருந்தா கூட அதை பிடித்து கொள்ளுங்க. வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது ஜெயம் எடுப்பீர்கள். வார்த்தையை பார்க்கும் பொழுது சுதந்திரித்துக் கொள்வீர்கள். சூழ்நிலையை பார்த்தா தோத்து போயிருவீங்க. நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லுகிறேன், 2 கத்தர் வைக்கிறார். ஒன்று சூழ்நிலை, 2வது வார்த்தை. நாம வார்த்தையை தரிசித்தா சுதந்திரிக்க முடியும். வார்த்தையை பிடித்தா சுதந்திரிக்க முடியும். வார்த்தையை பிடித்தா நம்ம அக்கறைக்கு போய் சேர முடியும். வார்த்தையை விட்டுட்டு சூழ்நிலையை பார்த்தா பின்வாங்கி போய் விடுவோம், பின்வாங்கி போய் விடுவோம், அமிழ்ந்து போய் விடுவோம். பவுலை போல வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் ஆமென் என்று சொல்லி இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்வோம். பவுல் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். கர்த்தர் உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய ஊழியத்தை குறித்து என்ன சொன்னாரோ அது நடக்கும். அதுக்கு முன்னாடி எத்தனை தடை வரலாம், எத்தனை போராட்டங்கள் வரலாம், நம்முடைய ஜீவனை ஒன்றும் சேதப்படுத்தாது. நம்முடைய ஜீவனை ஒன்றும் சேதப்படுத்தாது. அது பாம்பு கடிச்சாலும் சரி, அது மனுஷங்க போராடி வந்தாலும் சரி. ஒரே ஒரு கவியை மட்டும் பாடி நான் அன்னை கையில கொடுக்க விரும்புறேன். தாமதமானதுனால நான் கொஞ்சம் இப்படி ஷார்ட்டா நான் உங்களை அப்படி நடத்த விரும்புகிறேன். ஒரே ஒரு வார்த்தை எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். மேகம் போன்ற வாக்கு தத்தங்களை அவர் தந்திருக்கிறபடினால் உரிமையாய் சிலதை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த நாள்ல நம்முடைய ஆவில விடுதலையோடு கூட பாடி, தெரிந்த பாடலின் கவிகளை பாடி, வாக்கு தந்தவர் அவர் மாறாதவர். வாக்கு தந்தவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை, அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். குடிகாரனாய் இருக்கும் பொழுது என்னை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அது வேதத்தில் உள்ள ஒரு வசனம் தான், இவனை ஊழியக்காரனாய் மாற்றுவேன், ஊழியக்காரனாய் மாற்றுவேன் என்பதையும் தாண்டி ஊழியத்துல ஓட வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நான் சொல்றேன், இந்த இடத்துல ஊழியக்காரனாய் நிற்பது என்பதையும் தாண்டி நான் ஜீவனோடு இருப்பதே ஆண்டவருடைய வார்த்தை. ஒரே கிளாஸ்ல மாறி மாறி தண்ணி அடிச்ச என் கூட இருந்த நெருங்கின நண்பன், என்னோட 1 வயது மூத்தவன் செத்து போனான். நான் இன்னைக்கு இந்த இடத்துல ஜீவனோடு நிற்கிறேன்னா வார்த்தை. நானும் அவனை போல குடிகாரன், நானும் அவனை போல துன்மார்க்கன், நானும் அவனை போல பல அசுத்தங்களை செய்தவன், நான் வாழ்ந்து இருக்கிறேனா என்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. வார்த்தை இருந்துச்சுன்னா ஜீவன் உண்டாயிருக்கும். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடுவோமா? மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழனின் காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னே ஏறுவார். விசுவாசத்தால் விரைந்து முன்னே ஏறுவார். விசுவாசியே நீ பாதரா. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோட கூட இன்னைக்கு பயத்தோடு வந்திருக்கலாம், கலங்கி போன நிலைமையில வந்திருக்கலாம். வார்த்தையை பிடித்துக் கொள்வோமே ஆனால் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதா. எஸ், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க,
விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னே கிடுவார். சூழ்நிலைகளை பாராதபடிக்கு கண்களை மூடி விடுதலையோடு கூட எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். பவுலை போல எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். என்னை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக. எஸ், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். கர்த்தரின் கை கொரு, கர்த்தரின் வாக்கு மாறிடாது. அவர் மாறாதவர். கர்த்தரின் கை கூறுக, அவர் வாக்கு பண்ணினவர். கர்த்தரின் வாக்கு மாறாதவர். மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதரருள் போரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதரருள் போரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே. பயத்தோடு கலக்கத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அநேக கேள்விக்குறிகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை, வார்த்தையை அனுப்பி நீர் பலப்படுத்துகிறபடினால், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னே செல்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். முசைக்கொட்டை செடிகளின் நுனிகளில் செல்லுகிற இரைச்சலை கேட்கும் பொழுது நீ எழும்பிப்போ, நீ எழும்பிப்போ. ஏனென்றால் கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். சிலதுல கர்த்தர் உங்களுக்கு தாமதம் பண்ணி இருக்கலாம். நான் உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன நல்ல வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு, நீங்கள் சிலதை பெற்றுக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்னே புறப்படுகிறார். இந்த பகல் வேலையிலிருந்து அவர் உங்களுக்கு முன்னே புறப்படுகிறபடினால் சத்துருக்கள் தண்ணீரை போல, சத்துரு போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுக்கு முன்பதாய் தண்ணீரை போல அது உடைந்து ஓடுகிறது. என் வாழ்க்கையில பல நெருக்கங்கள், பல போராட்டங்கள். இதுக்கு மேல என்னால ஓட முடியுமா? இதுக்கு மேல என்னால எழும்ப முடியுமா? இதற்கு மேல என்னால கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியுமான்னு கேள்வியோடு வந்த சிலர் இந்த இடத்துல வந்து இருக்கிறீங்க. ஆவியானவர் துவக்கத்திலிருந்து உங்களோடு பேசிக் கொண்டிருந்த வார்த்தையின்படி இப்பொழுதும் அவர் சொல்லுகிறார், அவர் அக்கறை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறவர், அவர் அக்கறை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறவர். தரிசனத்தோடு புறப்பட்ட நம்முடைய ஓட்டம் தரிசனம் இல்லாதபடிக்கு பாதியிலே நின்று போகிறதல்ல. அவர் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்மை சரியாய் நடத்துகிறவர். அவர் நம்மை சரியாய் நடத்துகிறவர். எலியேசரை நேர் வழியாய் நடத்தினதை போல நம்மை சரியான பாதையில நடத்துகிறவர் அவர். தேங்க்யூ ஃபாதர், மக்க நன்றி. அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தையின்படியே அக்கறைக்கு போவோம் என்கிற தரிசனத்தை நீர் எங்களுக்குள்ள வைத்திருக்கிறபடியே உம்முடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற நாங்கள் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு கிருபை தருவீராக. எங்களுக்கு முன்பதாக நாங்கள் உம்மை முன்னிறுத்துகிறோம். நாங்கள் பின்னிட்டு பாராதபடிக்கு உண்மையே பின்தொடர்ந்து வருவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அன்றைக்கு தாவீது சொன்னதை போல கர்த்தரை எப்பொழுதும் எங்களுக்கு முன்பதாக நாங்கள் வைத்திருந்து நாங்கள் ஒரு காலமும் அசைக்கப்படாதபடிக்கு ஜெயமுள்ள ஓட்டம் ஓடுவதற்கு கிருபை தருவீராக. நாங்கள் சூழ்நிலையை பாராதபடிக்கு வார்த்தையின்படி உம்மை தொடர்வதற்கு கிருபை தருவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை முன்னின்று நடத்துகிற அன்பு அண்ணனுக்காக, அக்கா பிள்ளைகளுக்காக, ஊழியத்துல தோள் கொடுக்கிற எல்லா உடன் ஊழியர்களுக்காக, எல்லா குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் கொடுத்திருக்கிற நல்ல வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்ல வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் இந்த ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிற நல்ல வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி. இந்த ஊழியத்தோடு இணைந்து இருக்கிற இவர்களும் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும், நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். அன்றைக்கு
மோசே தன்னுடைய மாமனை பார்த்து சொன்னதை போல, நீயும் எங்களோடு கூட வாழ்ந்து சொல்லி தன்னோடு கூட அழைத்ததை போல, இந்த ஊழியத்தின் தரிசனத்துல யார் யார் இணைந்து கொள்ளுகிறார்களோ, யார் யார் அழைக்கப்பட்டு தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்களோ, அத்தனை பேர்களும் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தருவீராக. உங்க சித்தத்துக்கு எங்களை தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம். அப்ரோஜனமான ஊழியர்கள் நாங்கள் கடமை செய்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாள்ல கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு இருப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்றவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இன்றைக்கும் ஏற்கனவே சொல்லப்பட்டபடி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம சங்கரங்கோயில் பகுதியில கூடி ஜெபிக்கிறாங்க. தாய்மார்களா கூடி இந்த தரிசனத்திற்காகவும் ஜெபிக்கிறாங்க. செகண்ட் சாட்டர்டே வந்து நம்மளுக்கு மேலப்பாளையத்துல வைத்து நம்ம இந்த ஒவ்வொரு செகண்ட் சாட்டர்டேயும் நம்ம இந்த கூடுகை பெரியவர்களாக முருதகாய் பிரேயர் வந்து நம்ம நடத்துகிறோம். தாளையத்துல வந்து செகண்ட் ஃபோர்த் சாட்டர்டே அந்த இடத்துல முருதகாய் பிரேயர் நம்ம நடத்துகிறோம். செகண்ட் டியூஸ்டே வந்து பெருமாள்புரத்துல நம்ம நடத்துறோம்.